أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله صلى الله عليه وسلم. ما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புள்ள சகோதரர்களே, பெரியோர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இன்றைய மாதாந்திர நிகழ்ச்சியில நாம் எப்படி தொழணும், கைஃப நுஸல்லி, நம்ம எப்படி தொழுகிறது, எந்த முறையில் தொழுகிறது, அதைத்தான் நம்ம படிக்க இருக்கிறோம். ஏன்னா தொழுகையை பொறுத்தவரையில அது இபாதத், அடிப்படையானது, கடமையானது. இந்த வணக்கத்தை நம்ம சரியா நிறைவேற்றினால்தான் நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் அதுக்குரிய கூலி கிடைக்கும். அது மட்டுமல்லாது எப்படி தொழுகிறது, தொழுகைக்குன்னு முறை இருக்குது. அந்த முறையை நம்ம பின்பற்றி தொழுகிறோமா, ஏதோ நம்ம கொஞ்சம் தெரிஞ்சதை வச்சுக்கிட்டு நம்மளே ஒரு முறையை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோமா, அதை நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம சபையில ஒரு 10 பேரை விட்டு தொழுவுங்கன்னு சொன்னா 10 பேருடைய தொழுகையும் 10 விதமா இருக்கும். அந்த முறைகள் இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தொழுது இருப்பாங்களா? 10 மாதிரி தொழுது இருப்பாங்களா? இருக்காது. அப்போ நம்ம எப்படி தொழுகிறது, அது நம்ம நிச்சயமாக நம்ம அறிந்து அதன்படி நம்ம அமல் செய்யணும். நமக்கெல்லாம் தெரியும், மறுமையில அல்லாஹுடைய விசாரணை நாள்ல முதலாக அல்லாஹ் நம்மகிட்ட கேள்வி கேட்கிறது எதை பத்தி தான்? எதை பற்றி? தொழுகையை பற்றி தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தொழுகை தான். அந்த தொழுகைக்கு சரியான ஆன்சர் பண்ணிட்டா எல்லா கொஸ்டினுக்கும் நம்ம சரியா ஆன்சர் பண்ணிடுவோம். அதுல சரியா நம்ம பதில் சொல்லலைண்டா எந்த கொஸ்டினுக்கும் நம்ம சரியா பதில் சொல்ல முடியாது. இப்போ அதுலயே நம்ம பதில் சொன்னாலும் குறைபாடுகள் இருக்கும். இதை தாண்டி நம்ம தெளிவா படிச்சு அறிஞ்சு அதை பின்பற்றி இருந்தாலும் அதுலயும் குறை இருக்கும். அப்படி குறை இருந்தா அல்லாஹ் எப்படி நிவர்த்தி செய்வான்? இவர் வேற ஏதாவது உபரியான சுன்னத்தான வணக்கங்களை தொழுதுருப்பாரு, அதை கொண்டு இதை சரி செய்யுங்கன்னு சொல்லப்படும். விளங்குதா உங்களுக்கு? அப்போ நம்ம டோட்டலாகவே பிரச்சனையா இருந்தா அப்போ நம்ம அது சரியான முறையில இருக்காது. அதனால அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஹதீஸ் அபூ தாவூதுல இருக்கு: இன்ன அவ்வல மா யுஹாஸபு பிஹின் நாஸு யௌமல் கியாமா மினஸ் ஸலா. முதலாக மக்களிடத்திலே கேள்வி தொழுகை பற்றி தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே மாதிரி தொழுகையினுடைய அவசியம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்: வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன். யகீன் உங்களிடத்துல வரும் வரை நீங்க உங்களுடைய ரப்ப வணங்கிட்டே இருக்கணும். யகீன்னா என்னது? யகீன்னா என்னது? மௌத், மரணம். இப்ப மரணம் உங்களுக்கு சம்பவிக்கும் வரை தொழுதுகிட்டே இருக்கணும். தொழாமல் இருப்பதற்கு எந்த ரீசனும் சொல்ல முடியாது. அதுக்கு ஒரே ரீசன், மூத்தாயாச்சு. ஒருத்தர் தொழலேண்டா அவர் மூத்தாயிட்டான்னு அர்த்தம். அப்போ மௌத்து வர்ற வரைக்கும் நம்ம தொழுதுகிட்டே இருக்கணும். அவ்வளவு பெரிய கடமை. நமக்கெல்லாம் தெரியும், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நரகவாதிகளை பற்றி பேசுறான். சொர்க்கவாதிகள் நரகவாதிகளை கடந்து போவாங்க.
போகும்போது ஏன்பா நீங்க இதுல வந்து நுழைஞ்சிருக்கிறீங்க, சக்கர் என்ற நரக நெருப்புல ஏன் நுழைஞ்சீங்க அப்படின்னு கேட்பாங்க சொர்க்கவாதிகள். அப்போ நரகவாதிகள் என்ன பதில் சொல்லுவாங்க? முதல் பதில், காலு லம்னக்கு மினல் முசலி, நாங்க தொழாதனால தான் இங்க வந்துட்டோம் அப்படின்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல இப்பவே சொல்லிட்டான். அப்போ தொழுகை என்பது எவ்வளவு பெரிய கடமைன்னு நமக்கு விளங்கிருச்சு. முதல்ல அல்லாஹ் இதைத்தான் விசாரிப்பான்றது விளங்கிருச்சு. அப்படி தொழுகையை நம்ம நிறைவேற்றாவிட்டா நரகத்துல இருப்போன்றதையும் அல்லாஹ் என்ன செய்யறான், தெளிவுபடுத்திட்டான். அதனால நம்ம ரொம்ப தொழுகை விஷயத்துல என்ன செய்யணும், கவனமாக இருக்கணும். சரி, இப்ப அடுத்தது என்னன்னா, மாஷா அல்லாஹ் இப்ப நம்ம தொழுகையாளிகளா இருக்கிறோம், கரெக்டா தொழுகிறோம். இப்போ தொழாதவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்கள நம்ம கணக்குல எடுக்க வேண்டிய தேவையே இல்லை. தொழாதவர்களை பொறுத்த வரையில அவங்க ரூட்ல கரெக்டா இருக்கிறாங்க. ஷைத்தானுக்கு யாரு தேவை தெரியுமா? யாரு தொழாம இருக்கிறாங்களோ அவங்க மேல உள்ள ஒரு இதெல்லாம் நாட்டம் கிடையாது. டார்கெட் அவனுடைய இது இல்லை, அது ஆல்ரெடி அது வந்து கரெக்டா இருக்குது. ஷைத்தானுடைய நோக்கம் என்னன்னா, யாரு தொழுகிறாங்களோ, தொழுகையாளிகளா இருக்கிறாங்களோ, இவங்களை எப்படி நரகத்துல தூக்கி கொண்டு போய் போடுறது, இவங்களுடைய தொழுகைகளை எப்படி பாழாக்குறது, அதான் ஷைத்தானுடைய திட்டம். அப்ப ஷைத்தானுடைய திட்டத்தை பாத்தீங்களா? தொழுகையாளிகளை பிடிச்சி நரகத்துல தூக்கி போடணும். அவங்க தொழவும் செய்யணும், நரகத்துக்கும் போகணும். எவ்வளவு பெரிய துரதிர்ஷ்டம். அப்ப ஷைத்தானுடைய திட்டம் இதுதான். எப்படி நம்ம தொழுகையில வந்து விளையாடுறது, தொழுகையினுடைய முறைகள்ல வந்து மாத்தி மாத்தி செய்ய வச்சிடுறது. தொழுகைக்குன்னு உள்ள கடமைகள் இருக்குது, அர்கான் இருக்குது, அதே மாதிரி வாஜிபாத்துன்னு இருக்குது, ருக்குனுகள், அவசியமாக செயல்படக்கூடிய சில நிலைகள். இதுல என்னது எதையாவது ஒன்ன மாத்தி மாத்தி விட்டுட்டு தொழுகையே இல்லாம ஆக்கிறது. இது ஷைத்தானுடைய திட்டம். அப்ப நம்ம எப்படி தொழுகிறது, யாரை ஃபாலோ பண்ணி தொழுகிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹீஹுல் புகாரில 631வது ஹதீஸா பார்க்கலாம், சல்லு கமா ரஐதுமுனி உஸல்லி. எல்லாருக்கும் இந்த ஹதீஸ் மனப்பாடமா இருக்கும். சல்லு கமா ரஐதுமுனி உஸல்லி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ பார்த்தீர்களோ அது போல நீங்க தொழுவுங்க, உங்க இஷ்டம் போல தொழாதீங்க. அப்ப நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுத கண்டோமா, நம்ம பார்த்திருக்கிறோமா? இல்ல. அப்ப பார்த்தவங்க யாரு? சஹாபாக்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையினுடைய முழு விவரங்களையும் கண்ணால பார்த்து நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன சொன்னாங்களோ அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணணும். அப்ப நாம என்ன நினைக்கணும்னா, ஒவ்வொரு தொழுகையினுடைய ஒவ்வொரு நிலைகளையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இப்படி தொழுதாங்களா, இப்படி தக்பீர் சொல்லி கையை கட்டுனாங்களா, இப்படி ருக்கு செஞ்சாங்களா, எப்படி செஞ்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த பார்வை நம்ம எல்லாத்துக்கும் இருக்கணும். சில பல மக்கள் எப்படின்னு சொன்னா, சும்மா கையை கட்டுறது, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் சமீதா சமீதா அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு முடிஞ்சு போச்சு. தொழுகையே ஒரு உயிரோட்டம் இல்லாத தொழுகையினுடைய முறைகளை பேண்டது இல்லை. நல்லா கவனிக்கணும். ஏன் இந்த கிளாஸினுடைய அவசியம் என்னன்னா, ஒரு சஹாபி அவங்க தொழுகிறாங்க. யாருக்கு முன்னாடி இருந்து? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி இருந்து தொழுகிறாங்க. அப்படி தொழும்போது தொழுதுட்டு முடிச்சிட்டு சலாம் கொடுத்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாத்துக்கு பதில் சொல்லிட்டு, நீங்க திரும்ப போய் தொழுவுங்க, இர்ஜி ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, நீங்க போய் திரும்ப போய் தொழுவுங்க, நீங்க இப்ப தொழுதீங்களே தொழுகையே கிடையாது, மறுபடி தொழணும்னு சொல்றாங்க. திரும்ப அந்த சஹாபி என்ன செய்யறாங்கன்னா, மறுபடி தொழுறாங்க. தொழுது முடிச்சிட்டு வந்து மறுபடியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்ட்ட பேசுறாங்க. அதே மாதிரி சொல்றாங்க, இர்ஜி ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, நீங்க தொழல, திரும்ப போங்க, மறுபடி தொழுவுங்க அப்படின்னு சொல்றான். இதே மாதிரி 3வது தடவையும் நடக்குது. நல்லா கவனிக்கணும். நம்ம எவ்வளவு அசாதாரணமா இருக்கிறோம்னு பாருங்க. இந்த ஹதீஸ் ரொம்ப முக்கியம். யாரை பார்த்து பேசுறாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபியை பார்த்து. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையில அவங்க வாட்ச் பண்றாங்க. சொல்றாங்க, நீங்க தொழுதவங்களை பார்த்து நீங்க தொழலன்னு சொல்றாங்க, திரும்ப போய் தொழுவுங்கன்னு சொல்றாங்க. 3 தடவை நடந்துருச்சு. மறுபடி திரும்ப வந்தா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதுக்கு முன்னாடியே அவங்க சொல்லிட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு இதுக்கு பிறகு தெரியல,
இப்படியே திருப்பி திருப்பி தொழுதுட்டு இருக்க முடியுமா? எனக்கு இதுக்கு பிறகு நான் எப்படி தொழணும்னு எனக்கு தெரியல. ஃபஅல்லிம்னி யா ரசூலல்லாஹ், நான் எப்படி தொழுவது எனக்கு கொஞ்சம் படிச்சுட்டாங்கன்னு சொல்றான். அதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க இப்படி தொழுவுங்க, ருக்குல இப்படி இருங்க, இஅ்திதால்ல ருக்குவுக்கு பிறகு இப்படி நில்லுங்க, சுஜூதுல இப்படி இருங்கன்னு சொல்றாங்க. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, ஒவ்வொரு நிலையிலையும் நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும். ருக்குவுக்கு போயிட்டீங்களா, அதுல கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. அல்லாஹு அக்பர்னு போயிட்டீங்களா, அந்த ருக்குல ஹத்தா தத்தும இன்ன ராக்கிஆ, அந்த ருக்குல நீங்க ரிலாக்ஸா இருக்கணும், நிம்மதி அடையணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரிலாக்ஸா எப்ப இருப்போம்? மூச்சை விட்டு நிதானமா இந்த மாதிரி தொழுகையில ருக்குல இருக்கணும். திரும்ப நீங்க சமிஅல்லாஹு லிமன் ஹமீதாக்கு வந்துட்டீங்களா, அப்பமும் அந்த ஏத்திதால நிக்கும் போது நீங்க ரிலாக்ஸா நிம்மதியா இருக்கணும், அதுல நேரா இருக்கணும். சுஜூதுல அந்த ரிலாக்ஸ் இருக்கணும். இப்போ ரிலாக்ஸ்னா என்ன சொன்னா, நிதானம், படப்படப்பு இருக்கக்கூடாது, அவசரம் இருக்கக்கூடாது. அப்படி அவசரமா தொழவே கூடாது இல்லையா? அவசரமா தொழக்கூடிய எல்லா வாசல்களையும் இஸ்லாம் அடைச்சு வச்சிருக்கு. குறிப்பாக சொல்வதாக இருந்தா, நமக்கு யூரின் முட்டிக்கிட்டு நிக்குது இல்லையா, டூ பாத்ரூம் முட்டிக்கிட்டு நிக்குது, இந்த நேரத்துல தொழக்கூடாது, சட்டம். அது இருந்தா உங்களுக்கு டைம் போனாலும் பரவாயில்ல, அதை முடிச்சிட்டு வாங்க முதல்ல. சரி, பசி, ரொம்ப பசியா இருக்குது, ஆனா ஜமாத்துடைய டைம் ஆரம்பிக்குது, தொழணும். இப்ப நான் தொழுறதா பசி அமர்த்துறதா, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? தொழுவணுமா? பசிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன் அப்படி இஸ்லாம் சொல்லுது? என்ன காரணம் அப்படின்னா, தொழுதன்னு சொன்னா உனக்கு இந்த சிந்தனை இருக்காது. எப்பனா முடிப்பாங்க, இமாம் எப்ப முடிப்பாரு, எப்ப சலாம் கொடுப்பாரு, அவர் கொஞ்சம் தான் ஓதி இருப்பாரு, இவருக்கு என்னமோ பெருசா ஓதுற மாதிரி இருக்கும் இல்லையா, பட்டு பட்டு பட்டுன்னு முடிக்கிற மாதிரி இருக்கணும். அப்ப தொழுகையில ஒரு உயிரோட்டம் இருக்காது. அப்ப நல்லா கவனிக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை பார்த்து, தொழுத சஹாபியை பார்த்து நீங்க தொழலேன்னு சொன்னா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, நானும் நீங்களும் எவ்வளவு தொழுகைகளை தொழுது இருப்போம், சரியா நம்ம பின்பற்றி இருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறைய கற்றுத்தந்த முறையை பின்பற்றி ஒவ்வொரு தொழுகையிலும் இந்த சிந்தனையோடு நம்ம அப்படி தொழுகிறோமா, தொழுது இருக்கிறோமா, இதைத்தான் நம்ம சிந்திக்கணும். அப்ப தொழலேன்னு சொன்னா நம்முடைய தொழுகைகள் கேள்விக்குறிதான். அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் மன்னிக்கணும். அதனால நம்முடைய தொழுகைகளை சரி செய்வதற்கு மிக முக்கியமானது, ஏற்கனவே நான் சொன்னது போல, ஷைத்தானுடைய சதி திட்டம் தொழுகையாளிகளை பிடிச்சி நரகத்தை தூக்கி போடணும். தொழாதவர்கள் ஆல்ரெடி அவன் ரூட்ல கரெக்டா இருக்கிறாங்க, பிடிச்சா அவன் போய் கெடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. யாரு தொழுகிறாங்களோ அவர்களை தான் பிடிச்சி கெடுக்கணும்ன்றது அவனுடைய திட்டம். எனவே நம்முடைய முறை எப்படி இருக்கணும்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுதார்கள், கற்றுத்தந்தாரோ அந்த அடிப்படையில் நம்முடைய தொழுகைகளை அமைக்கணும். ஹைர். இப்போ நம்முடைய தொழுகை விஷயத்துல நிறைய பிழைகள் இருக்கு, அதை நம்ம ஒத்துக்குதான் செய்யணும், ஒப்புக்கொள்ளதான் செய்யணும். நிறைய தப்பு இருக்கு. ஏற்கனவே நான் சொன்னது போல, ஷைத்தான் அவனுடைய வேலை என்னதுதான், நம்முடைய தொழுகையில குழப்பத்துல ஏற்படுத்தணும். வஸ்வாஸ், தொழுகையினுடைய முறைகளை எப்படியாவது உள்ள நுழையணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்லிட்டாங்க, தக்பீர் கட்டிட்டா ஷைத்தானே செஞ்சிருவான், ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துடுறானா இல்லையா? வந்துட்டான்டா அவ்வளவுதான், எல்லா சேட்டைகளும் பண்ணிடுவான் தொழுது இருக்கும் போதே. அப்ப ரொம்ப உஷாரா நம்ம என்ன செய்யணும், நல்லா பாதுகாக்கணும். அப்ப நம்ம எப்படி ஷைத்தானுடைய ஊசலாட்டத்திலிருந்து விலகிறது, அது ரொம்ப முக்கியமானது. மிக எச்சரிக்கை என்னன்னா, நாம நரகவாதியில் ஒரு ஆளா மாறிடக்கூடாது, நல்லா பாதுகாக்கணும் இந்த தொழுகையின் மூலமாகவே. சரி, ஹைர். இப்ப நம்ம உள்ள நுழைவோம். முதல் விஷயம் நியத். எந்த ஒரு காரியங்களை நம்ம செய்வதாக இருந்தாலும் அதுக்கு முன்னாடி என்னது வேணும்? நியத்து வேணும். நியத்துனா என்னது? நியத்துனா என்னது? நம்முடைய கல்பால நினைக்கிறோமே, உள்ளத்தால நினைக்கிறோமே, அதான் நியத். என்ன எண்ணுறோமோ அதான் நியத். இந்த நியத்துக்கு தனிப்பட்ட முறையில வார்த்தைகளை சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. உதாரணமா தொழுகிறோம், இப்ப நம்ம மகரிப் தொழுதோம், இதுக்கு நியத்து அப்படின்னு தனியா ஒரு வார்த்தைகளை சொல்லி இருக்குதா? அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா? சொல்லல. இல்லையா? சொன்னாங்களா இல்லையா? இல்ல. அதனால நம்ம சொல்றது இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்கன்னா நம்ம கண்டிப்பா சொல்லுவோம், அப்படித்தானே? அப்ப நியத் என்பது என்னது? கல்பால உள்ளத்தால எண்ணுறது.
நீயத்து இல்லாம எந்த செயலும் கிடையாது. சஹீஹுல் புகாரில முதலாவது ஹதீஸ் என்னதுதான்? இன்னமல் அமாலு பின்னியாத். இந்த ஹதீஸா தான் முதலாவது ஹதீஸ் தான். செயல்கள் எல்லாமே எண்ணங்களை பொறுத்து தான் அமைகின்றன. இன்னமா லி குல்லி இம்ரிஇம் மா நவா. அவரவர் என்ன நீயத்து வச்சாரோ அதுக்குரிய கூலி அவருக்கு உண்டு. நீயத்து தான் அல்லாஹ் என்ன செய்யறான் பார்க்கிறான். அதனால நீயத்து ரொம்ப முக்கியம். நீயத்து என்னது? கல்பால என்றது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. சார் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்குன்னு தனியா என்ன செய்யல, வார்த்தைகளை சொல்லி தரல. அதே சமயத்துல ஒரே ஒரு நீயத்தை நம்ம வைப்போம். வச்சதுக்கு பிறகு ஒரு சுன்னத்தான சில வார்த்தைகளை ஒரு இடத்துல 2 வணக்கங்களுக்கு நம்ம சொல்லுவோம். என்ன சொல்லுங்க பாப்போம். எதுக்கு சொல்லுவோம்? குர்ஆன் ஓதுவா? எதுக்கு? சரி, ஒன்னு உம்ரா, இன்னொன்னு ஹஜ். இது நீயத்து இல்ல, நீயத்துக்கு பிறகு சொல்லக்கூடிய வார்த்தை. அப்ப சிலர் தவறா விளங்கிறோம், இது நீயத்தானேன்னு சொல்லிடுறோம். நீயத்து அல்ல, நீயத்து என்பது ஒண்ணுதான், கல்பால என்றது மட்டும்தான். நீயத்துக்கு பிறகு இந்த வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல சொல்லி தந்திருக்கிறாங்க. அது இந்த இடம் 2 இடம் தான். ஒன்னு உம்ரா, இன்னொன்னு ஹஜ். லப்பைக்க உம்ரத்தன் அல்லது லப்பைக்க ஹஜ்ஜன், அவ்வளவுதான். சேர்த்து சொல்றாங்க லப்பைக்க ஹஜ்ஜன் உம்ரத்தன் அப்படி மாத்தி சொல்லிக்கலாம். இது சுன்னத்து. இது விளைச்சா இல்லையா? இதை தாண்டி வேற எந்த ஒரு நிலையிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீயத்துக்கு பிறகு இந்த வார்த்தையை சொல்லுதே நம்ம கற்றுத்தரல. இப்ப நம்ம ஊர்ல பழக்கம் இருக்குது, நீயத்து சொல்றது. உசல்லி ஃபர்தல் மக்ரிபி 3 ரகாத்தின் அதான் முஸ்தக்பிலன் இல்ல காபத்தி ஷரீஃபத்தில் இல்ல இமாமா இருந்தா இமாமும் மாமூமா இருந்தா மாமூம் இப்படின்னு சொல்லிட்டு தக்பீர் கட்டுவோம். இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்தாங்கண்டா இதுல சொல்றதுல நமக்கு என்ன தயக்கம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, நம்ம சொல்லல. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளை இருக்குது நமக்கு, சல்லு கமா ரஅய்துமுனி உஸல்லி, என்ன எப்படி தொலை கண்டீர்களோ அப்படி நீங்க தொழு. அப்ப எந்த ஒரு சஹாபியாவது இப்படி நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்களான்னு கேட்டா இல்ல. சரி, இமாம்கள் இருந்தாங்களே அவங்களாவது இதை சொல்லி தந்திருக்காங்கன்னா அதுவும் சொல்லி தரணும். அப்போ இதை நம்ம ஆரம்பத்துல முதல்ல விளங்கிக்கணும். நீயத் என்பது அது மனதால எண்ணுவது, கல்பால எண்ணுவதுதான் என்னது நீயத்து. நீயத் என்ற சொல்லுக்கு நாவால் மொழிதல் என்ற பொருள் கிடையாது. விளங்கிச்சா? அது மனதால எண்ணுவது மட்டும்தான், உள்ளத்தால் எண்ணுவது மட்டும்தான் என்பதை தெளிவாக விளங்கிக்கணும். சரி, அடுத்தது நின்று தொழம். நின்று தொழுதல் என்பது அது ருக்குன், கட்டாயம் அவசியம் நின்றே தொழுவணும். ஏன்னா நின்று தொழுவதுல சிலருக்கு சோர்வு இருக்கு, நல்லா கவனிக்கணும். நின்று தொழுகிறதுல சிலருக்கு சோர்வு இருக்குது. அதாவது நின்று தொழக முடிந்தும் உட்கார்ந்து தொழுகிறது, இது பிழை. நின்று தொலைதான் செய்யணும், அதுக்குதான் முயற்சி. முடியவே இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்து உட்கார்ந்து தொழுவலாம், அது நம்ம மார்க்க வலியுறுத்தி சொல்லுது. ஆனா நின்று தொழணும். இப்ப பாருங்க, சக்தி இருந்தும் அமர்ந்து தொழுகிறது. எனக்கு முடியும், நின்று தொழ முடியும், ஆனாலும் நான் உட்கார்ந்துக்கிறது. ஏன்? அது சொகுசு கேட்குது எனக்கு. சும்மா மத்த எல்லா சொகுசும் எல்லா இடத்துலையும் கேட்கறது போல தொழுகையிலையும் சொகுசு வந்துருது. அல்லாஹ் அக்பர், அஸ்தக்ஃபிருல்லாஹ். சிந்திச்சு பாரு. அப்ப என்னன்னு சொன்னா, நமக்கு வசதி இருந்து ஆரோக்கியம் இருந்து நிக்க முடியும் சொன்னா நின்றுதான் தொழணும். அதுல நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்வு ஏற்படக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தா மாத்தி விளங்கணும். இடையில ஒரு மீட்டிங் நடக்குது, தேவைக்கு நிக்கிறோம், வெளியே பள்ளிவாசலுக்கு வெளியே போனா மணிக்கணக்கில் நின்று பேசுறோம், ஒரு கூட்டத்துல நிக்கிறோம், அதுல மணிக்கணக்கில் நிக்கிறோம், தன்னுடைய தேவைக்காக வேண்டி நிக்கிறோம். அது என்னப்பா பள்ளிவாசலுக்கு வந்தவன மட்டும் நிக்க முடியல? கேள்வி நமக்குள்ள அப்படி கேட்டுக்கணும், சுய பரிசோதனை. அப்ப பள்ளிக்கு வந்தா மட்டும் முடியல, ஒரு மாதிரியா செய்து நிக்க முடியல அப்படின்னா என்ன அர்த்தம்? பண்புள்ள சகோதரர்களை, அப்ப ஒவ்வொருவரும் அவரவர் ரப்புல் ஆலமீனுக்கும் அவளுக்கும் மத்தியில உள்ளது. நின்று தொழுவதனுடைய அவசியத்தை என்ன செய்யணும், புரியும். அடுத்தது, இப்போ தொழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம கார்ல போறோம், ஒரு பேச்சுக்காண்டி சொல்றோம், கார்ல போறோம். நம்ம நினைச்சா தொழுவுற டைம்ல நிப்பாட்டி தொழுவுறதுக்குள்ள சகல வசதியும் இருக்குது. ஆனாலும் என்ன செய்யறதுண்டா, அப்படி கார்லயே இருந்து தொழுவிட்டு அப்படி உட்காந்து டக்குன்னு முடிச்சிடலாமே இல்லையா? ட்ரெயினும் போறோம், சென்னைக்கு போறோம் ஒரு பேச்சுக்கு,
ட்ரெயினு போறோம். ஆனா ட்ரெயின் புறப்படுறதுக்கு முன்னாடியே தொழுவுடைய நேரம் வந்துருச்சு. நின்று தொழக்கூடிய எல்லா சூழலும் வசதி வாய்ப்பும் இருக்குது. ஆனா எனக்கு என்ன தெரியுமா தோணுது, ட்ரெயின்ல உட்கார்ந்து அப்படி தொழுதுட்ட வேலை ஈஸியா முடிச்சிடலாமே. இப்படி சவுதி அரேபியா போன்ற நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா எல்லா பெட்ரோல் பல்க்லயும் மஸ்ஜித் இல்லாத ஒரு பெட்ரோல் பல்க் கிடையாது. ஆனா அப்படி இருந்தும் அந்த வசதி இருந்து என்ன செய்யறதுன்னா, கார்ல உட்காந்து சொகுசா டக்குன்னு வேலை ஈஸியா முடிச்சிருது, நீ உட்கார்ந்துகிட்டே தொழுதுகிறார். அப்ப இதுல என்ன அன்புள்ள சகோதரர்களை, அல்லாஹுடைய கட்டளை என்னன்னா, வக்கூமு லில்லாஹி கானிதீன், அல்லாஹ்வுக்காக நின்று வணங்குங்கள் அப்படின்னு சொல்றான். அல்லாஹ் முதல்ல எதிர்பார்ப்பு நிக்கிறது தான். அல்லாஹ்வுக்காண்டி நிக்கிறோம், யார் யாருக்காண்டி நிக்கிறோம், எதுக்காண்டி நிக்கிறோம். ஆனா ரப்புல் ஆலமீனுக்கு முன்னாடி நிக்கிறதுல மட்டும் நமக்கு ஏன் சோர்வு, ஏன் நமக்கு அதுல பொடுப்போக்கு? இதுல நம்ம கொஞ்சம் சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு சஹாபி, அந்த சஹாபிக்கு மூல நோய் ஏற்பட்டிருக்கு. சுப்ஹானல்லாஹ், செஞ்சு பாருங்க. யாருக்கு இந்த நோய் வரக்கூடாது. மூல நோய், மூல நோய்னா பேக் சைட்ல இருந்து உங்களுக்கு பிளட் வந்துகிட்டே இருக்கும், தெரியாது, வழங்குது உங்களுக்கு. எவ்வளவு பெரிய ஆபத்தான நோய். அப்பப்ப அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படியான ஒரு நோய். அந்த நோய் ஒரு சஹாபிக்கு ஏற்பட்டிருக்கு. அப்போ அவங்க கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் எப்படி தொழுறது, எனக்கு இந்த மாதிரி நோய் இருக்குதே அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப அவங்க ஒரு பெர்மிஷன் கேட்கிறாங்க, ஏதாவது வசதி செஞ்சு கொடுத்து ஏதாவது மாற்று வழி செய்து முறைகளை நான் மாத்திக்கலாமா அப்படின்றத கேட்க வர்றாங்க. யாருக்கு? மூல நோய் ஏற்பட்டவங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கடா, முதல்ல இந்த பாருங்க தோழரே, சல்லி காயிமா, முதல்ல நீங்க செய்ய வேண்டிய நின்று தொழுங்க. யாருக்கு? மூல நோய் ஏற்பட்டவங்களுக்கு நின்று தொழுங்க. சல்லி காயிமா, நின்று தொழுங்க. ஃபஇல்லம் தஸ்தத்யா, உங்களுக்கு நின்று தொழ முடியலன்னு சொன்னா ஃபகாயிதன், உட்கார்ந்து தொழுங்க. சரி, ஃபஇல்லம் தஸ்தத்யா ஃபஅலா ஜம்பின், உங்களுக்கு உட்கார்ந்தும் தொழ முடியல, அப்படியே படுத்துட்டு தொழுங்க. அப்ப இதுல என்னன்னு பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? மூல நோய் ஏற்பட்டாலும் கூட தோழரே நீங்க நின்று தொழுவத்துக்கு முயற்சி செய்யுங்கன்னு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய நோய். நம்ம சின்ன சின்ன சில்லற காரணங்களுக்கு எல்லாம் சொல்லி வசதியை எதிர்பார்க்கிறோம். மூல நோய் ஏற்பட்டாலும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க நின்று தொழுவுங்க. முடியலையா, உண்மையிலேயே முடியலையா, நின்று தொழ பார்த்து முடியலையா அப்படின்னா உட்கார்ந்து தொழுவும். சரி, உட்கார்ந்து தொழ முடியல, அதுல கஷ்டங்கள் இருக்கு, அசௌகரியங்கள் இருக்குது, அப்படியா, அப்ப நீங்க படுத்துக்கிட்டு தொழுவுங்க அப்படின்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது புகாரில 1117வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இடம் பெறுது. அப்ப பாருங்க, அப்ப இந்த பவாசீர் என்று சொல்லக்கூடிய மூல நோயே அந்த சஹாபிக்கு இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை நின்று தொழுவுங்க. சுபஹானல்லாஹ், கொஞ்சம் இதை பாருங்க, அந்த பிக்சரை பாருங்க. அந்த சிறுவருக்கு கேன்சர் ஆபரேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி நின்று தொழுகிறார். கேன்சர் எவ்வளவு பெரிய நோய். அந்த நோய் ஆபரேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி கூட நின்று தொழுகிறார். நம்ம சின்ன சின்ன காரணங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறோமே, கொஞ்சம் சிந்திச்சு பார். அடுத்த பார், கையில நரம்புல மருந்து ஏத்திக்கிட்டே தொழுகிறார். சின்ன சின்ன நோய்க்கு இதுக்கெல்லாம் நம்ம காரணங்கள் சொல்றோம். கையில நரம்புல மருந்து ஏறிக்கிட்டே இருக்குது, அப்படி இருந்து தொழுகிறான். நின்று தொழுகிறாங்க, குனிஞ்சு தொழுகிறாங்க. தொழுகை நிறைவேற்றணும், எவ்வளவு அந்த கடமையை நிறைவேற்றதுக்கு எவ்வளவு முயற்சி எடுக்கிறாங்கன்னு பாரு, சிந்திச்சு பாரு. இது பாருங்க, ஐசியூ வார்டுல இருக்கோம். சுப்ஹானல்லாஹ், ஐசியூ வார்டுல உட்கார்ந்து தொழுகிறாங்க. அதாவது எங்க இருந்தாலும் அந்த அந்த மரணம் உங்களுக்கு வரும் வரை தொழுவுங்கன்னு அல்லாஹ்வுடைய கட்டளைய எப்படி நின்று தொழுகிறாங்க பாரு. நம்ம அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யணும். நம்ம அல்லாஹ் இவ்வளவு ஆரோக்கியம் தந்திருக்கிறான். நடக்கிறோம், குனிக்கிறோம், உட்கார்றோம், சஜதா செய்யறோம், எல்லாம் செய்யறோம். இருந்து நம்ம தொழுகையில பொடுப்போக்கு, சக்தி இருந்தும் வசதி எதிர்பார்க்கிறோம். இதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பாரு. அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி செலுத்தணும், அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யணும். ஐசியூவால இருந்துகிட்டு தொழுக, ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு, முடிஞ்சதுக்கு பிறகு உடனே தொழுக. சிந்திச்சு பாரு. அப்ப நம்ம எப்படி தொழுகிறோம், என்னென்ன காரணங்களை சொல்றோம் பாருங்க. பண்புள்ள சகோதரர்களே, அப்ப தொழுகை விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். நமக்கு சக்தி உள்ளவரை நின்று நம்ம தொழணும். அதுக்குரிய முயற்சி நம்ம என்ன செய்யணும், எடுக்கணும் என்பதை பதிவு செஞ்சுக்கணும். அடுத்தது, கைகளை உயர்த்துறது. கைகளை உயர்த்தி
தக்பீர் சொல்லி கையை கட்டுறது. ரஃபுல் யதைன், கையை நம்ம உயர்த்துறது இருக்குதே, அது மிக முக்கியமான ஒன்று. அது சிலர் தவறுதலா உயர்த்துறது, எங்க உயர்த்தணுமோ அங்க உயர்த்துறது இல்லை, எங்க உயர்த்தக்கூடாதோ அங்க உயர்த்துறாங்க. மொத்தம் 5 இடத்துல நம்ம கையை உயர்த்தணும். நல்லா கவனிக்கணும், எல்லாம் நல்லா கவனிக்கணும். எப்போ நம்ம கையை உயர்த்துறது அப்படின்னு சொன்னா 5 இடங்கள்ல, அதுல 4 இடங்கள்ல நம்ம தக்பீர் சொல்லணும். ஒரே ஒரு இடத்துல மட்டும் நம்ம தக்பீர் சொல்ல தேவையில்லை, அதுக்கு வேற வார்த்தையை சொல்ல பார்ப்போம். ஒன்னொன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட், தொழுகை நம்ம தொடங்கும் போது முதல்ல உள்ள தக்பீர் கெட்டுவோமா இல்லையா, அப்போ நுழையும் போது அல்லாஹு அக்பர்னு சொல்லி என்ன செய்யணும், கையை உயர்த்தணும். ஃபர்ஸ்டே கையை உயர்த்தணும். அடுத்தது நம்ம அடுத்த ருக்குவுக்கு போவோம். ருக்குவுக்கு போகும்போது கையை திரும்ப என்ன செய்யணும், கையை உயர்த்திட்டு அல்லாஹு அக்பர் சொல்லி ருக்குவுக்கு போகணும். தக்பீர் இப்படி கெட்டிக்கிட்டே என்ன செஞ்சிடக்கூடாது, முடிச்ச உடனே இப்படி ருக்குவுக்கு போயிடக்கூடாது. அப்போ நம்ம மோதி முடிச்சதுக்கு பிறகு ருக்குவுக்கு போகும்போது மறுபடி அல்லாஹு அக்பர்னு கையை உயர்த்தி தான் என்ன செய்யணும், ருக்குவுக்கு போகணும். சரியா? சரி, இப்ப நம்ம ருக்குவுல போறோம். ருக்குவுல இருந்து திரும்ப நம்ம எந்திரிக்கிறோம். எந்திரிக்கும் போது மறுபடியும் என்ன செய்யணும்னா கையை உயர்த்தி சமி அல்லாஹு லிமன் ஹமிதா, இங்க அல்லாஹு அக்பர் கிடையாது. அப்ப மறுபடியும் என்ன செய்யணும், கையை உயர்த்தணும். 3 இடம் வந்துருச்சா? சரி, அதுக்கு பிறகு 4வது இடம் அத்தஹியாத்துல, முதல் அத்தஹியாத் தஷஹூதுல் அவ்வல், அது முடிச்சதுக்கு பின்னாடி நம்ம எந்திரிப்போமே 3வது ரக்காத்துக்கு. 3வது ரக்காத்து எந்திரிப்போமே கீழே இருந்து. அப்படி எந்திரிச்சு மேல வந்த உடனே மறுபடி அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், கையை உயர்த்தணும். இல்லையா? 4வது ரக்காத்துக்கு தேவையில்லை. 4வது ரக்காத்து திரும்ப சுஜூதுல இருந்து எந்திரிச்சு போமே, அப்போ நம்ம கையை என்ன செய்ய வேண்டிய தேவையில்லை, உயர்த்தி சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஆக இந்த இடம் 4 இடம். சரி, அடுத்தது பொதுவான ஒரு விதி இருக்கு. அத்தஹியாத்து இருப்பிலிருந்து நமக்கு எந்த ரக்காத்தா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா உட்கார்றது அத்தஹியாத்துல உட்கார்ந்துட்டோம், திரும்ப எந்திரிக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே அல்லாஹு அக்பர்னு என்ன செய்யணும், கையை உயர்த்தி தக்பீர், கையை கேட்டணும், தக்பீர் கூறி கையை கேட்டணும். ஆக 5 சட்டங்களை இப்ப நம்ம பார்த்திருக்கோம். புரிஞ்சாமா? ஹைர். சரி, இப்போ அல்லாஹு அக்பர்னு நம்ம சொல்லுவோமா இல்லையா கையை உயர்த்தி? இப்ப கையை எங்க உயர்த்துறது, எப்படி உயர்த்துறது? ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ஸ்டைல்ல உயர்த்துறாங்க. சில பேர் இப்படி, நல்ல கவனிங்க, சில இப்படி, சில பேர் இப்படி, சில பேர் இப்படி, சில பேர் சைஸுக்கு ஏத்த மாதிரி இப்படி, ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு என்ன செய்யறது உயர்த்துறத பாக்குறோம். இதெல்லாம் தொழுகண்டா எப்படி நமக்கு ஷரியத்து சொல்லிதான் அப்படிதான் நம்ம தொழணும். நம்ம இஷ்டப்படி எல்லாம் தொழக்கூடாது. எப்படி உயர்த்தணும், ஹதீஸ் எப்படி வருது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைகளை உயர்த்துற அந்த விதம் 2 கோணத்துல இருந்திருக்கு. ஒண்ணு, இந்த காது இருக்குல்ல, அது சோனை, இதுக்கு நேராக இந்த கீழ்ப்பகுதியில நேரா அளவு இதுதான். புரிஞ்சாமா? இதுதான். இது ஒரு முறை. இன்னொரு முறை தோல் புச்சம் இருக்குல்ல, 2 தோல் புச்சம், இதுக்கு நேரா. ஒண்ணு இப்படி அல்லது இப்படி. இந்த 2க்கும் மாற்றமா நம்ம செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிதான் செஞ்சிருக்கிறாங்க. புரிஞ்சா இல்லையா? அப்போ நம்ம எப்பமெல்லாம் கையை நம்ம உயர்த்துறோமோ அப்போல்லாம் இந்த அமைப்புல இருக்கணும். அல்லாஹு அக்பர் அல்லது அல்லாஹ் இப்படி அல்லது இப்படி. புரிஞ்சா? இந்த 2 விதம் மட்டும்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை தோக்கும் போது தமது 2 கைகளையும் 2 தோல் புஜங்கள் வரை என்ன செய்வார்கள், உயர்த்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். இது சஹீஹுல் புகாரியில 735வது இடத்துல ஹதீஸ்ல வருது. அதே மாதிரி காதுக்கு நேரா உயர்த்துவாங்கன்றது மேல உள்ள ஹதீஸ்ல என்ன செய்து இடம் பெறுகிறது. அப்ப 2 விதம்ன்றது நமக்கு தெளிவடைஞ்சிருச்சு. அப்ப 5 இடத்துல நம்ம கையை உயர்த்த போறோம். அதுல 4 இடத்துல அல்லாஹு அக்பர்னு நம்ம சொல்ல போறோம். ஒரே ஒரு இடத்துல என்ன சொல்லுவோம், சமி அல்லாஹு லிமன் ஹமீதான்னு சொல்ல போறோம். வெரி குட், மாஷாஅல்லாஹ், நல்லா கவனிக்கிறீங்க. அப்புறம் நம்ம கையை எங்கன உயர்த்தக்கூடிய அளவு என்ன? 1, 2 காதுக்கு நேராக அல்லது 2 தோல் புஜங்களுக்கு நேராக. ஓகே, இந்த பாருங்க, இந்த பிக்சரை பாருங்க. இது சரி, இது தவறு. இப்படி எல்லாம் என்ன செய்யக்கூடாது, இருக்க கூடாது. இது இப்படி இப்படி ஒரு வித்தியாசமா, அதாவது ஒரு கை ஒரு விதமா, சில பேர் துவா செய்யற மாதிரி. பெண்கள்கிட்ட அந்த சில பழக்கங்கள் இருக்கு. இப்படி துவா கேட்கறது, கையை அல்லாட்டி இப்படி கேட்கக்கூடாது. வேணாம். அது என்ன நினைக்கிறாங்கண்டா, இப்படி சொன்னா எதுவும் வேணாம், யல்லா நீ தா,
அப்படின்னு அது மாதிரியே ஒரு ஃபீல் பண்றாங்க. அப்படிலாம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் செஞ்சாங்கன்னா அப்படித்தான் செய்யணும். நம்ம அதுக்கு எதுவும் வியாக்கியானங்களை என்ன செய்யக்கூடாது, பண்ண கூடாது. அப்போ நம்ம இதை கரெக்டா என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணணும். அடுத்து பாருங்க, ஒண்ணு காதுக்கு இப்படி, காதுக்கு நேரா, காதுக்கு நேரா, அல்லது தோல் புஜத்துக்கு நேரா. புரிஞ்சா? இப்போ இவர் வந்து சில இது தவறுகளை சுட்டி காட்டுவாங்க பாருங்க. எப்படின்னு சொன்னா, இது வந்து தவறு, கையை வந்து நேரா தான் வைக்கணும் அப்படின்றத என்ன செய்யறாங்க, சுட்டி காட்டும். அப்போ அன்புள்ள சகோதரர்களே, 2 இடம் தான், ஒன்று தோல் புஜத்து நேராக அல்லது காது சோனைக்கு நேராக. வேற எந்த வித நமக்கு பழக்கமாகவே வேற மாதிரி இருந்தாலும் சரி, இப்ப மாத்திக்கணும். இன்ஷா அல்லாஹ் மாத்திக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். சரி, அடுத்தது கைகளை கெட்டுறது. தக்பீர் சொல்லி கையை உயர்த்துறது, அப்புறம் கையை கெட்டுறது. கையை எப்படி கெட்டுறது அதை நம்ம இப்ப பார்ப்போம். கவனிங்க, கைகளை உயர்த்தி வலது கையை இடது கை முழங்கையின் மேல் வைத்து நெஞ்சின் மீது வைக்க வேண்டும், அல்லது வலது முன்கையை இடது முன்கையின் மேற்பகுதி மணிக்கட்டு முழங்கை ஆகிய 3 இடங்களிலும் படுமாறு வைக்க வேண்டும். வலது முன்கை இடது முன்கையின் மீது வைக்கலாம், அல்லது பிடிப்பதை போல வைத்துக் கொள்ளலாம். நல்ல கவனிங்க, இப்ப நம்ம கையை வந்து எங்க கெட்டுறது? இதுல நமக்கு நிறைய பேர் மாத்தி மாத்தி கெட்டுற பழக்கம் இருக்கு. அதுக்கு ஒரு முறையே இல்லை, ஒரு தர்த்தீபே இல்லை. இதுல 2 விதம், நல்லா கவனிக்கணும், 2 விதம். ஒண்ணு, நம்முடைய கையை வந்து முழங்கை மேல வைக்கிறது, இது ஒரு விதம், சரிதானா? இது ஒரு விதம், தெரியுதுல்ல எல்லாத்துக்கும்? சரி, இது ஒரு விதம். இன்னொன்னு, நம்முடைய வலது முன்கைய இடது முன்கையில படுற மாதிரி. இதோட இது மட்டும் இல்ல, மணிக்கட்டு, இது மணிக்கட்டு, இந்த ஜாயிண்ட் இருக்குல்ல, இது மணிக்கட்டு, மணிக்கட்டுல 2வது படணும். 3வது நம்முடைய என்னது, உள்ளங்கை. உள்ளங்கைன்றது மணிக்கட்டுல இருந்து இதுவரைக்கும் என்னதுதான், முழங்கை. முழங்கை தான் இதுவரைக்கும், அளவு முழங்கை தான். முழங்கையிலையும் படணும். 3 இடத்துலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுற மாதிரி செஞ்சிருக்கிறாங்க. முன்கை இடது முன்கை மேல, அப்புறம் இடது மணிக்கட்டு மேல 2 ஆயிருச்சு, 3வது முழங்கை. 3 இடத்துலையும் டச் பண்ற மாதிரி. ஒண்ணு இப்படி அல்லது இப்படி. புரிஞ்சா? இப்படி 3 இடத்துலையும் படுற மாதிரி, அல்லது இப்படி. சரியா? 2 விதம். அப்போ ஒண்ணு இப்படி அல்லது இப்படி. சரி தம்பி கவனிங்க, பிள்ளைகளா கவனிங்க. அப்போ ஒண்ணு டைரக்டா முழங்கையில வைக்கிறது, இன்னொன்னு 3 இடத்துலையும் படுற மாதிரி. திருப்பி சொல்றேன், 3 இடத்துலையும் படுற மாதிரி. நம்முடைய வலது முன்கை, முன்கைன்றது இது, இந்த இது 3 இடத்துல படணும். 3 இடத்துல என்ன செய்யணும், படணும். ஒண்ணு இடது கையினுடைய முன்கையில இந்த இடத்துல, 2வது இந்த ஜாயிண்ட் மணிக்கட்டு இதுல படணும், 3வது இந்த முழங்கையில படணும். அப்ப 3 விதமா என்ன 3 இடத்துல படணும். இப்படி பிடிக்கிறது. இது 2ம் தான் ஹதீஸ்ல என்ன செய்யுமா இருக்குது. சரி, தொழும்போது மக்கள் தம் வலது கையை இடது முழங்கை மீது வைக்க வேண்டும் என கட்டளையிடப்பட்டிருந்தார்கள். இப்ப பாருங்க, இப்போ நெஞ்சில கெட்டுறதுல இஹ்திலாஃப் இருக்குது, கருத்து வேறுபாடு இருக்குது ஹதீஸ்ல. பயந்துர வேண்டாம், சொல்றேன். தொப்புளுக்கு மேல தொப்புளுக்கு கீழேன்றது பலகீனமான ஹதீஸ், இதுல எந்த சந்தேகம் கிடையாது. தொப்புளுக்கு மேல தொப்புளுக்கு கீழே வந்து பலகீனமான ஹதீஸ். நெஞ்சில கெட்டுறதுல கருத்து வேறுபாடு இருக்குது. ஆனால் இப்போ நம்ம படிக்கிறோம்ல இந்த ஹதீஸ், புகாரியில வரக்கூடிய 740வது ஹதீஸ் இருக்கு, தெளிவான சஹீஹான ஹதீஸ், எந்த மறுப்பும் தெரியாது. இதுல என்ன வருது? அன் சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு قال, சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அவங்க சொன்னாங்க, கானன் நாசு யுமரூன அன் யலா ரஜுலுல் யதல் யுமனா அலா திராஇஹில் யுஸ்ரா ஃபி ஸலாத்தி. அதாவது தம்முடைய வலது கையை இடது முழங்கை, குடங்கைன்றதை மாற்றி முழங்கை ஆக்கிங்க, முழங்கை மீது வைக்க வேண்டும் என கட்டளையிடப்பட்டிருந்தார். இப்படி நம்ம முதல்ல சொன்னோமே, 2 விதத்துல ஒண்ணு சொன்னோமே, இதுல வைக்க வேண்டும் என கட்டளையிடப்பட்டிருந்தார். இதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இப்படி வச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா எங்க வந்துரும், எங்க வந்துரும், நெஞ்சுக்கு வந்துடும். இப்படி கீழே விட வைக்க முடியுமா? முடியாது. அப்ப இப்படி வச்சிட்டாலே நமக்கு என்ன செய்ய, நெஞ்சுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இதுல எந்த சந்தேகத்திற்கு இடம்பான இது கிடையாது. விளங்கிருச்சா? ஓகே.
ஹைர். இப்ப நம்ம வைக்கணும்னு சொல்லிட்டோம்ல, இந்த வைக்கிறதுல 2 விதம் இருக்குது. அதாவது வைக்கிறதுன்னு சொன்னமே அதுல 2 விதத்தை சொல்லிட்டோம். அதுல 2 விதம் இருக்கு. என்னது 2 விதம் அப்படின்னு கேட்டா, ஒண்ணு கைய பிடிக்கிற மாதிரி வைக்கிறது, ரொம்ப சிம்பிள். வைக்கிறது சும்மா நார்மலா வைக்கிறது, இன்னொன்னு பிடிக்கிற மாதிரி. இங்கேயும் வைக்கிறது பிடிக்கிற மாதிரி, 2 விதமா செஞ்சுக்கலாம். புரிஞ்சா? ஒண்ணு சும்மா நார்மலா இப்படி வைக்கிறது, அல்லது இப்படி பிடிச்சிக்கிறது. இப்படி வைக்கிறது பிடிச்சிக்கிறது சொல்லிட்டேன். அடுத்தது, தொழுகையில நம்முடைய பார்வை எங்க இருக்கணும், ரொம்ப முக்கியமானது. சில பேர் தொழுகையில சுபஹானல்லாஹ் பார்வை இப்படி சுழற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எல்லாத்தையும் பார்த்துரு, யாரெல்லாம் வந்திருக்கிறா போயிருக்கிறா என்ன விளைஞ்சா இல்லை, பின்னாடி வந்து இதான் வேலையை ஓதுற மாதிரி தெரியாது. இவன் வந்திருக்கான், செய்வன்ட்டு இது பேசணுமே பேச அப்படி பார்த்தா அப்படி சிந்தனை இப்படி தானே போகும். பார்வை எங்க இருக்கணும் ரொம்ப முக்கியம். கவனிங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா சாதாரண சொல்ல ஒரு எச்சரிக்கையான வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. மா பாலு அக்வாமின் யர்ஃபஊன அப்சாரஹும் இல ஸமாஇ ஃபி ஸலாஹ். கடுமையான வார்த்தை சொல்லிட்டு, இந்த சமூகத்துக்கு என்ன ஆயிருச்சு, இந்த மக்கள் தங்களுடைய பார்வைகளை மேல உயர்த்துறாங்க தொழுகையில இருந்துகிட்டு அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, இவங்க இதை வந்து தவிர்ந்து கொள்ளலேன்னு சொன்னா, இந்த செயலை நிப்பாட்டலேன்னு சொன்னா அவருடைய பார்வைகளே பறிக்கப்பட்டு விடும். அல்லாஹு அக்பர். பார்வைகளே பறிக்கப்பட்டு விடும் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இதை நிறுத்தி கொள்ளணும், இல்லாட்ட பிரச்சனை தான். அப்போ பார்வை ரொம்ப முக்கியம். இப்ப நம்முடைய பார்வை எங்க இருக்கணும் தொழுகிற நேரத்துல? நம்முடைய தலை நேரா இருக்கணும். பார்வை வந்து சஜதா செய்யக்கூடிய இடத்துலதான் என்ன செய்யணும், நம்முடைய பார்வை இருக்கணும். பார்வையை மேல நோக்கி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இப்ப நம்ம இது ஓப்பன் பிளேஸா இல்ல, பொதுவா இப்படி மேல பாக்குறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஆனாலும் நம்ம பார்வை என்ன செய்யக்கூடாது, சுழற்சி செய்யக்கூடாது. ஒரு பேச்சுக்கு ஏசி ஓடுதான்னு கூட பார்த்துட்டு இருப்போம். சும்மா சொல்றேன், ஏசி ஓடுது, அது ஒரு தொழுகையில இருந்துகிட்ட இந்த வேலை செய்யக்கூடாது. பார்வைகள் வந்து என்ன செய்யக்கூடாது, மேல் நோக்கி இருக்கக்கூடாது. சரி, எப்ப எங்க இருக்கணும் நம்முடைய பார்வை, எதை நோக்கி இருக்கணுமா, சஜதா செய்யக்கூடிய இடத்தை நோக்கி என்ன செய்யணும், இருக்கணும். சரி, அடுத்தது தொழுகையில வந்து இப்ப மேல பார்க்க கூடாதுன்னு படிச்சுட்டோம், அதுக்குள்ள ஹதீஸை படிச்சுட்டோம். இப்ப திரும்பி பார்க்கலாமா, வலது பக்கம் இடம்? சில பேர்ட்டு அந்த பழக்கம் இருக்குது, தக்பீர் கட்டிட்டு இப்படி இப்படி பாக்குறது, பக்கத்துல எப்படி பாக்குறது, இப்படி செய்யலாமா, தொழுகையில இருந்துகிட்டு இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்டா செய்ய கூடாது. வலது புறமும் இடது புறமும் என்ன செய்யக்கூடாது, வீடியோ ஓட மாட்டேங்குது, திரும்பி பார்க்க கூடாது. சும்மா செஞ்சு காட்டுவா பாருங்க, அப்படி பத்தினா இப்படி இப்படி பாக்குறது, இது என்ன செய்யக்கூடாது, இருக்க கூடாது. இது தவறானது. சரிதானா? அப்போ தொழுவும் போது தொழுகையில கவனமா இருக்கணும். அதுல ரொம்ப கவனம் வந்து நம்முடைய பார்வை தான். பார்வைகள் தான் நம்ம என்ன செய்யுது, சிந்தனைகளை மாத்துது. பார்வை விஷயத்துல ரொம்ப என்ன செய்யணும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும். அப்ப பார்வை வந்து மேல பார்க்க கூடாது, வலது பக்கம் இடது பக்கம் இந்த இது என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. பாருங்க ஒரு ஹதீஸை பாருங்க, சஹீஹ் புகாரில வந்த ஹதீஸ் 751வது ஹதீஸை பாருங்க. தொழுகையில திரும்பி பார்ப்பதை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கேட்டேன். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நான் கேட்டேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொல்றாங்கன்னா, ஒரு அடியானுடைய தொழுகையை ஷைத்தான் அதன் மூலம் பறித்து செல்கிறான் என்று சொல்றான். சுபஹானல்லாஹ். இப்ப இப்படி திரும்பி திரும்பி பார்த்தேன்னா தொழுகையே இல்லாம ஷைத்தான் பறிச்சுட்டு போறான். நம்ம சொன்னோமா இல்லையா, ஷைத்தான் தொழுகையாளிகள்கிட்ட தான் வந்து விளையாடுறான், தொழுகையாளிகளை தான் தொழுகை நன்மைகளை வந்து ஒண்ணும் இல்லாம ஆக்குறான்னு சொன்னோமே, ஹதீஸ் இது. அப்போ அந்த பார்வை மூலமாக ஷைத்தான் தொழுகையவே பறிச்சுட்டு போறான், நன்மை இல்லை. வந்து என்ன தொழுகை, என்ன பிரயோஜனம் இருக்கு? இப்படியான ஒரு நிலைமை என்ன செஞ்சு ஏற்பட்டோம், அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யஹ்தலிசுஹு ஷைத்தானு மின் ஸலாத்தில் அப்தி. அடியானுடைய தொழுகை இந்த ஷைத்தான் அவன் பறித்து செல்கிறான் என்று சொன்ன. நம்ம தொழுதுட்டு இருப்போம், ஷைத்தான் பறிச்சுட்டு போயிடுவான். அதனால பார்வையில் என்ன செய்யறது, திரும்பி திரும்பி பார்க்கவும் கூடாது அப்படின்றத நம்ம என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக்கணும். அதே சமயத்துல நேரா பார்க்கறத பார்க்கலாமா அப்படின்னு கேட்டா அதுக்கு ஹதீஸ் இருக்குது. சஹாபாக்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழ வைக்கும் போது அவங்கள நேரா இருந்து பார்த்துருக்குறாங்க. எங்கேயும் திரும்பாம கொள்ளாம தலையை உயர்த்தாம நேரா என்ன செஞ்சிருக்காங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுற அந்த அசைவுகள், தாடை அசைவுகள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, பார்த்துருக்குறாங்க. அப்போ நேரா இருந்து அது மாதிரி பார்க்கலாமா, இமாம பார்க்கலாமான்னா பார்க்கலாம். அது அல்லாம
நாம மற்றவர்களை பார்க்கறதும் திரும்புறதும் மேல கீழே அங்கேயே பார்க்கறது இந்த விளையாட்டு செய்யக்கூடாது, வைக்க கூடாது என்பதை நம்ம என்ன செய்யணும், தெளிவாக விலகி கொள்ளணும். அடுத்தது துஆவுல் இஸ்திஃப்தா. இப்போ முதல்ல நம்ம ஆரம்ப துஆ தக்பீர் கட்டிட்டோம், கட்டினோன்னு ஆரம்பிக்கும் போது ஒரு துஆவை ஓதி தான் நம்ம என்ன செய்வோம், ஆரம்பிப்போம். அதுக்கு பேர் தான் துஆவுல் இஸ்திஃப்தா. இதுல மிகவும் ஏற்றமானது, தக்பீர் கட்டியவுடன் மிகவும் ஏற்றமான துஆ, சிறந்த துஆ நம்முடைய பாவ மன்னிப்புக்கு மிக பொருத்தமான துஆ இந்த துஆவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக செஞ்சிருக்கிறாங்க, ஓதி இருக்கிறாங்க. இது நம்ம எல்லாரும் மனப்பாடம் பண்ணிக்கணும், பண்ணலேன்டா. அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப் என்ற இந்த துஆவை நம்ம என்ன செய்யணும், ஓதணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை அதிகமாக ஓதி இருக்கிறாங்க, இதை நம்ம என்ன செய்யணும், ஓதணும். இதுக்கு அடுத்ததாக இந்த துஆவுடைய அர்த்தம் இருக்குது, அதுல பார்த்துக்கலாம். இது சஹீஹ் புகாரில 744வது ஹதீஸ்ல இந்த ஹதீஸ் இடம் பெறுகிறது. அடுத்தது வஜ்ஜஹத்து வஜ்ஹிய லில்லதி, இது 2வது இடத்துல நம்ம ஓதிக்கலாம். வஜ்ஜஹத்து வஜ்ஹிய லில்லதி எல்லாருக்கும் பெரும்பாலும் மனப்பாடம் தான், இதையும் என்ன செஞ்சுக்கலாம், ஓதிக்கொள்ளலாம். அதே மாதிரி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக அஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக, இதையும் என்ன செய்யலாம், ஓதலாம். ஆக முதல் இடத்துல இருக்கிறது அல்லாஹும்ம பாஇத் பைனி தான், அதுக்கு அடுத்தது வஜ்ஜஹத்து, இதை என்ன செஞ்சுக்கலாம், ஓதிக்கொள்ளலாம். சரி, அடுத்தது நம்ம சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவோம். சூரத்துல் ஃபாத்திஹா இல்லாம தொழுகை கிடையாது. எல்லா ரக்காத்துலையும் ஜனாசா தொழுகையா இருந்தாலும் சரிதான், சூரத்துல் ஃபாத்திஹா அவசியம். இப்போ ஃபாத்திஹா ஓதுறதுக்கு முன்னாடி அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ன செஞ்சுக்கிற வேண்டியது, சொல்லிக்கிற வேண்டியது. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதலைன்னா தொழுகை இல்லை. லா ஸலாத்த லிமன் லம் யக்ரா பி ஃபாத்திஹத்தில் கிதாப். ஃபாத்திஹா சூரா ஓதலைன்னா தொழுகை கிடையாது. அவர் திரும்ப அந்த ஃபாத்திஹா சூரா ஓதுற வரைக்கும் தொழுகை கூடாது. புரிஞ்சா இல்லையா? அதான் ருக்குன்னு சொல்லுவாங்க, அர்கான்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ ஃபாத்திஹா சூரா ஓதிக்கிற வேண்டியது. சரி, அடுத்தது ஆமீன் கூறுதல். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுனது முடிஞ்சதோட வலத்தாலின்னு சொன்னதை போல ஆமீன் என்ன செய்யணும், ஓதணும். சப்தமிட்டு தொழக்கூடிய தொழுகையில் இமாம் ஃபாத்திஹா சூரா ஓதி முடிஞ்சதுக்கு பின்னாடி இமாமும் சொல்லணும், நின்று தொழக்கூடியவரும் சொல்லணும். இல்லைங்களா? அப்போ இது இருக்கு. இன்னொன்று ஹதீஸ் எப்படி வருதுண்டா, இமாம் ஆமீன் சொன்னா நீங்க ஆமீன் சொல்லுங்கன்னு வரும். இதான் அம்மனல் இமாமு அம்மீனு. இமாம் உலதாலின்னு சொல்லிட்டு அவர் ஆமீன் சொல்லுவாரா இல்லையா, அப்ப நீங்க ஆமீன் சொல்லுங்க அப்படின்னு வருது. இன்னொரு ஹதீஸ்ல வலதாலின்னு சொன்னா ஃபகூலு ஆமீன், நீங்கள் ஆமீன் சொல்லுங்கன்னு ஹதீஸ்ல வருது. ஆக ஆமீன் நம்ம என்ன செய்யணும், சொல்லணும். இப்ப சப்தமிட்டு சொல்வதா அல்லது சப்தத்தை குறைச்சி சொல்வதா இப்படின்ற கருத்து வேறுபாடு என்ன செய்து இருக்கு. ஆனா நம்ம இவ்வளவு காலமா ஒரே இதுலதான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம், எப்படிதான் சொல்லணும்னு. எப்படி சொல்லு, சத்தமிட்டா மௌனமாகவா, சப்தமாகத்தான் சொல்லணும்னு இருந்தோம். இப்ப சிலர் என்ன செஞ்சுட்டாங்கன்னா அப்படி மாத்தி விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி, ஆமீன் சொல்லுங்கன்னு தான் இருக்குது தவிர நீங்க சொல்லுங்கன்னா அது சப்தமாகட்டும் சொல்லுங்க, சப்தம் இல்லாம மௌனமாவும் சொல்லுங்கன்னு இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, புதுசா ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க. இதை முன்னாடியே விளக்கம் கொடுத்தா பெரிய பெரிய ஹனஃபி பள்ளியெல்லாம் நம்ம மக்கள் முன்னாடி தொழுது அடி வாங்கினதே இந்த ஆமீனுக்காக வேண்டிதான். ஆமீன் யாரும் ஆமீன் சொல்ல மாட்டாங்க. இங்க நிக்கிற 4-5 பேர் ஆமீன் அடி விழும் தொழுவ முடிஞ்ச உடனே. ஏன்னா நஜாத்து வஹாபி சிம்முன்றதுனால இது பெரிய பிரச்சனை ஆரம்பத்தில். அப்படி ஆனா இப்ப என்ன பண்றோம்னா நீங்க எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடும். ஏன் தெரியுமா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இப்போ நம்ம ஆமீன் சப்தமிட்டு சொல்வதா அல்லது மௌனமா சொல்வதான்னு ஒரு கேள்வி வரும்ல, அல்லது சொல்லுங்கன்னு தான் இருக்குது. எப்படி விளங்க, அப்ப எப்படி விளங்கணும் அப்படின்டா, நம்ம இந்த சல்லு கமார் ஐத்துமுனி சொல்லி யாரை வச்சு நம்ம அப்ளை பண்றோம், யாரு நமக்கு சொல்லி தரணும்னு சொல்றோம், யார் சொல்லி தரணும், சஹாபாக்கள். அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டு என்ன செய்ய நேரடியா இருந்து நமக்கு சொல்லித்தரான். அந்த சஹாபாக்கள் ஆமீன் எப்படி சொன்னாங்க, சப்தமிட்டு சொன்னாங்க. அந்த ஆமீன் சொன்னாலே அந்த இடம் என்ன செய்யும், அப்படி ஒரு குலுக்க ஆட்டம் ஏற்படும், அலரும். இந்த ஹதீஸை வச்சுதான் எல்லாரும் ஆமீன் சத்தமிட்டு சொல்லணும்னு சொன்னோம். இப்போ என்னன்னா சஹாபாக்கள் விளக்கம் வேணான்றதுனால இது இப்ப நீங்க இப்படியும் சொல்லலாம் இப்படியும் சொல்லலாம்னு என்ன செஞ்சுட்டு வந்துருச்சு. ஆனால் சரியானது இதுக்கு எப்படி சொல்லுங்கன்னு சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நேரடியா லைவா இருந்து அதை செஞ்சவங்க சஹாபாக்கள். அவங்க சத்தமிட்டு சொல்லிடுறாங்க, நம்ம என்ன செய்யணும், சப்தமிட்டு தான் சொல்ல வேண்டும் என்பதை தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் இருக்குது, யாரு ஆமீன் சொல்கிறாரோ அந்த சொல்லும் போது மலக்குகள் கூறும் ஆமீனோடு அது சேர்ந்து அமைந்து விடுகிறது, அவருடைய முன் பாவங்கள் மன்னிக்கப்படும். சும்மா சாதாரண விஷயம் இல்ல, ஆமீன் சொல்றதுனால நம்முடைய சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சஹீஹ் புகாரியில
782வது ஹதீஸ்ல இடம்பெறுது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார். அப்ப ஆமீன் சொல்றதுனால நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன தெளிவாக விளங்கி கொள்ளலாம். சரி, அடுத்தது இதுல இருந்து நம்ம துணை சூறா ஓதிக்கணும். துணை சூறான்றது அல்ல, சில வசனங்கள் கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஓதிக்கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அப்படி ஓதி இருக்கிறாங்கன்றத பார்க்கணும். சரி, இப்ப அடுத்தது ருக்கு செய்யணும். இப்ப நம்ம ஏற்கனவே தெரியும், ஓதி முடிச்சிட்டோம். ருக்கு செய்யறதா என்ன செய்யணும், கைய உயர்த்தணும். உயர்த்தி திரும்ப என்ன செய்யணும், அல்லாஹ் அக்பர் கூறி ருக்குவுக்கு போகணும். ஞாபகம் இருக்கா இல்லையா? கையை உயர்த்தாம போக கூடாது ருக்குவுக்கு. ரைட். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே நம்ம படிச்ச ஹதீஸ் தான். தொழுகை துவங்கும் போதும் சரி, ருக்குவுக்கு தக்பீர் கூறும்போது, ருக்குல இருந்து தலையை உயர்த்தும் போது கையை என்ன செய்வாங்க, உயர்த்துவாங்கன்ற ஹதீஸ் சஹீஹ் புகாரில இருக்கு. நம்ம இது ஏற்கனவே இதை நம்ம படிச்சிருக்கிறோம். சரி, இப்ப கைகளை உயர்த்தும் முறை நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு, அதனால அது ஒரு பெருசா சொல்ல வேண்டிய தேவையில்லை. சரி, ருக்கு செய்யும் போது எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்குல இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, தலையை உயர்த்தவும் மாட்டாங்க, ஒரேடியா தாழ்த்தவும் மாட்டாங்க, இரண்டுக்கும் இடைப்பட்ட இடத்துல இருப்பாங்க. அதாவது ருக்குக்கு போறோம், ருக்கு போகும்போது இப்படி இருக்க மாட்டாங்க, தலையை உயர்த்திக்கிட்டு இப்படி இருக்க மாட்டாங்க, ஒரேடியா இப்படி ரொம்ப குனிஞ்சு இருக்க மாட்டாங்க. அப்ப ரெண்டுக்கும் மத்தியில என்ன செய்வாங்க, இருப்பாங்க, நடுநிலையா என்ன செய்வாங்க, இருப்பாங்க. புரிஞ்சா இல்லையா? சில பேர் ருக்கு ஒழுங்காவே போறது இல்லை, இப்படி இப்படின்ட்டு பட்டுன்னு எந்திரிக்கிறதுக்காக வேண்டி அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே ஒரு ஹதீஸை பார்த்தோம், ஒரு சஹாபி அப்படி ஒழுங்கா செய்யாதனால தான் நீங்க தொழலன்னு சொன்னாங்க சுசராஸ். அப்போ நீங்க ருக்குல என்ன செய்யணும், அதில் ரிலாக்ஸ், இப்போ ரிலாக்ஸா கொஞ்சம் ஃப்ரீயா இருந்து ரிலாக்ஸ் ஆகும். அப்போ தலையை ஒரேடியா அப்படி உயர்த்தவும் கூடாது, ஒரேடியா ரொம்ப போட்டு இறக்கவும் கூடாது, ரெண்டுக்கும் நடு மத்தியில என்ன செய்யணும், இருக்கணும். புரிஞ்சா? இது முஸ்லீம்ல இந்த ஹதீஸ் இருக்கு. ஹதீஸுடைய சுருக்கம் பாருங்க. ஃபர்ஸ்ட் பிக்சரை பாருங்க, இது சரியானது. அது ரொம்ப போட்டு கீழே இறக்குறது, அது ரொம்ப உயர்த்துறது, அது ருக்கு மாதிரியே இல்லை. அது அப்படிலாம் இருக்கு, மக்கள் செய்யறாங்க. ருக்கு ரொம்ப முக்கியமானது. சரி, ருக்குல நிதானம் தேவை, ருக்குல நிதானம் தேவை. சரி, ஆனா ஏற்கனவே சொன்னது போல வானத்தை நோக்கி என்ன செய்யக்கூடாது, கையை எப்படி உயர்த்தக்கூடாது. கையை உயர்த்ததுக்கு நம்ம 2 முறை தானே சொன்னோம். இதை தாண்டி என்ன செய்யக்கூடாது, இப்படி எல்லாம் உயர்த்தி துவா கேட்கறது போலலாம் இருக்கக்கூடாது. சரி, ருக்குல ஓதுறது என்னதெல்லாம் ஓதுறது அப்படின்னு கேட்டா, சுபஹான ரப்பியல் அலீம் என்று 3 தடவை ஓதலாம். இது நசாயில இந்த ஹதீஸ் இடம்பெறுது, 1121. சுபஹான ரப்பியல் அலீம் அது மட்டுமா இல்ல, இதுவும் சேர்ந்து ஓதலாம். சுப்புஹன் குத்தூஸுன் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ் இதை சொல்லலாம். சுபஹானக அல்லாஹும்ம ரப்பனா வபிஹம்திக அல்லாஹும்ம ஃபிர்லி சொல்லலாம். சுபஹானல் ஜபரூத் வல் மலக்கூத் வல் கிப்ரியா வல் அஸ்மா இது சொல்லலாம். அல்லாஹும்ம ரக்கஅத்து வபிக ஆமன்து வலக அஸ்லம்து இதையும் என்ன செஞ்சுக்கலாம், ஓதிக்கலாம். வெறும் சுப்ஹான ரப்பியல் அலீம் மட்டும் இல்ல, இதையும் என்ன செஞ்சுக்கலாம், ஓதிக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இதெல்லாம் ஓதி இருக்கிறாங்க. சரி, ருக்கு செய்யும்போது சஜ்ஜா செய்யும்போது குர்ஆன் வசனங்களை ஓதக்கூடாது. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து இருக்கிறாங்க. முஸ்லிம்ல வந்த ஹதீஸ், அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நஹானி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் கிராத்தில் குர்ஆனி வ அன ராக்கிஉன் அவ் சாஜிதுன். ருக்குலையோ சுஜூதிலே இருக்கும்போது நான் குர்ஆன் வசனங்களை ஓதுவதை விட்டு என்னை தடுத்தாங்க அப்படின்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்போ ருக்குல உட்கார்ந்துக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, இது தஸ்பீஹாத் ஓதுற மாதிரி குர்ஆன் வசனங்களையும் ஓதுவோமே, அப்படி நன்மை தானே அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, ஓதக்கூடாது. குறிப்பாக ஹிஃபுல் மஸல ஓதக்கூடிய ஹாஃபிதுகள் அந்த இடத்துல என்ன செய்ய, சில பேர் வந்து அடுத்த ரக்காத்துல ஓத வேண்டியதெல்லாம் ருக்குல சுஜூதுல ஓதி ரிவிஷன் பாக்குறது, இந்த இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, வைக்க கூடாது. விளங்கிச்சா? அப்போ ருக்குல இதைத்தான் சொல்லணும், அதைத்தான் சொல்லணும், குர்ஆன் வசனங்களை ஓத கூடாது, வேற எதையும் நம்ம செய்யவும் முடியாதுன்றதையும் தெளிவாக விளங்கிக்கணும். சரி, அடுத்த ருக்குல இருந்து எந்திரிக்கணும். எந்திரிக்கும் போது நம்ம ஏற்கனவே சொன்னோமா இல்லையா, கையை உயர்த்தணும். அதே மாதிரி உயர்த்தி என்ன சொல்லணும், அல்லாஹ் அக்பர் சொல்லுமா, சமி அல்லாஹு லிமன் ஹமீதான்னு சொல்லணும். சரி, எல்லாம் சஜிதா தான், பார்வை ஃபுல்லா சஜிதாவுல தான் என்ன செய்யணும் இருக்கணும். ஹைர், ருக்குல இருந்து சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்று கூறி 2 கையில் தோல் புஜம் அல்லது காது வரை உயர்த்தி பின்னர் கைகளை கீழே விட்ட நிலையில் ரப்பனா லக்கல் ஹம்து என்று கூறணும். இப்ப இதுல வந்து இஹ்திலாஃப் என்ன செய்து இருக்குது, எதுல கையை எப்படி உயர்த்தி கீழே போடுறது இருக்குல்ல, பெரும்பாலும் வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு தெரியும். என்ன செய்வாங்க சமி அல்லாஹு லிமன் ஹமீதான் போட்டு கையை கெட்டுவாங்க சிலர். அது மாதிரி சிலர் வந்து இதை கையை கீழே போடுவாங்க. இதுல கருத்து வேறுபாடு இருக்கு, இதுல கருத்து வேறுபாடு இருக்குது. இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க யாரு விரும்புறாங்களோ எப்படி கட்டிக்கலாம், யாரு விடுறாங்களோ விட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி என்ன செய்யறாங்க சொல்றாங்க. ஆனா
ஷேக் இப்னு பின் பாஸ் ரஹிமஹுல்லா அவங்க வந்து ஒரு இஜ்திஹாத். அவங்க என்ன சொல்றாங்கண்டா, அது கியாம்ல தானே நிக்கிறோம், கியாமுண்டு வந்துட்டாவே தக்பீர் கட்டிடணும் அப்படின்னு அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களுடைய ஆய்வுல சொல்றாங்க. ஆனா இதுல வந்து சரியானது என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது எல்லா விஷயத்துக்குமே இஃப்திலாஃப் இருக்குது, இதை தாண்டி நிக்க முடியாது, கருத்து வேறுபாடுன்னு இருக்குது. அதனால அவங்களுடைய ஆய்வுகளையும் நம்ம குறை சொல்லவும் முடியாது. அவங்களுடைய ஆய்வு அல்ல அதுக்குரிய கூலியை கொடுப்பான். ஆனா இஃப்திலாஃப்ன்றது எல்லாத்துக்கும் இருந்துட்டு தான் இருக்கும், நிச்சயம் இல்லையா? 3 பேர் இருக்கிறோம்னா 3 பேர் இஃப்திலாஃப் இருக்கத்தான் செய்யும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம சுன்னாவுக்கு நெருக்கமான செய்திகளை மட்டும் நம்ம என்ன செய்வோம், பகிர்ந்து கொள்வோம். இப்ப இதுல என்ன அப்படின்னு கேட்டா, கைகளை கீழே விடுறது இருக்குது இல்லையா, கையில கீழே விடுறது, அதுக்கு சில ஹதீஸ் இருக்கு, அதை நான் சொல்றேன். இப்போ நம்ம ரப்பனா லக்கல் ஹம்து இருக்குல்ல, அதை பல விதமா ஹதீஸ்ல வருது. அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்துன்னு வருது, ரப்பனா லக்கல் ஹம்துன் மட்டும் வருது. அதே மாதிரி ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கசீரன் தையிபன் முபாரக்கன் ஃபீஹி இப்படியும் வருது. இதோட சேர்த்து மில்ல சமாவாத்தி மில்லல் அர்தி உமா பைனஹுமா மில்ல மா ஷிஅத மின் ஷைஇன் பஅத் அஹ்ல ஸனாஇ வல் மஜித் அஹக்கு மா قال العبد وكلنا لك عبد اللهم لا مانع لما اعطيت ولا معطي لما منعت ولا ينفذ الجد منك الجد. இவ்வளவும் சொல்லலாம். சமியல்லாஹு லிமன் ஹமிதா சொன்னது பிறகு வெறும் ரப்பனா லக்கல் ஹம்து மட்டும் இல்லை, இவ்வளவும் இருக்குது. நம்ம இது வரைக்கும் சொல்ல விரும்பினா என்ன செஞ்சுக்கலாம், சொல்லிக் கொள்ளலாம். நன்மை தானே, எவ்வளவு சொல்லணுமோ நன்மை. இமாம் அதுக்கு டைம் தந்தா அல்லது நம்ம தனியாக தொழுதா தாராளமா என்ன செய்யலாம். அந்த மாதிரி இது அவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தைகள், இதை நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாம். இது முஸ்லீம்லயே இந்த ஹதீஸ் என்ன செய்து இடம் பெறுகிறது. சரி, இப்போ நம்ம அந்த ஹதீஸ் இப்ப கையை கீழே போடுறதா கெட்டுறதா அப்படின்றது ஒரு சின்ன இதுல ஒரு ஹதீஸ் வருது சஹீஹ் புகாரியில 828வது ஹதீஸ். இதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கண்டா, ருக்குவில இருந்து தலையை உயர்த்தினாங்கண்டா, ஃபைதா ரஃபஅ ரஅஸஹு, தன்னுடைய தலையை உயர்த்தினால், இஸ்தவா நேராக வைப்பார்கள், ஹத்தா யௌத குல்லு ஃபகாரின் மகானஹு, எது வரைக்கும் சொன்னா அதனுடைய மூட்டுகள் எலும்புகள் சீராகும் வரை, அதுல கரெக்டா அந்தந்த இடத்துல அது உட்காரும் வரை சீராக நிற்பார்கள் அப்படின்னு ஹதீஸ் புகாரியில வரும். இதை வச்சு சில அறிஞர் என்ன சொல்றாங்கண்டா, இப்ப நம்ம தக்பீர் கட்டுனா அந்த மூட்டை அதனுடைய இடத்துல இல்லை, அது மடங்கி இருக்குது. இப்படி தொங்க போட்டாதான் அது அந்த இடத்துல என்ன செய்யும், சீராக அது நிற்கும். இப்படி கீழே போட்டாதானே கரெக்டா நிற்கும். இப்ப மடக்குனா அது நிற்காது. அப்ப இந்த ஹதீஸினுடைய அடிப்படையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஅ்திதால் ருக்குல இருந்து எந்திரிச்சு இப்படி வரும்போது அவங்க கை அதனுடைய இடத்துல மூட்டுகள் எலும்புகள் நேரா அந்த வரும்போது வரைக்கும் அப்படி நேரா நிப்பாங்கன்னு சொன்னா, அப்ப நம்ம கையை கீழே விடுவதுதான் இந்த ஹதீஸின் அடிப்படையில அறிஞர்கள் விளக்க சொல்றாங்க. இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும் இந்த ஹதீஸை இதுதான் சரியானதுன்னு சொல்றாங்க. இதை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், விளங்கிட வேண்டிய. ஆனா சில பேர் என்னன்னா, இது விளங்காமல இப்படி கெட்டுறது, எதுக்கு பார்க்கறது, இது சவுதி ஸ்டைலு அப்படின்னு சொல்றாங்க. என்ன விளங்கணும் இல்லையா, ஒரு சட்டத்தை விளங்கணும். இப்படி இந்த ஹதீஸ் இப்படி இருக்குது, இதுல விளங்கிட்டேன், இந்த அறிஞர் இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லணும். ஒண்ணுமே விளங்காம நான் இப்படி கேட்டேன்னு சொல்ல முடியாது இல்லையா. அதனால எல்லாத்தையும் தெளிவான செய்யணும், விளங்க வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்ளணும். ஹயர், இப்ப நம்ம இது ஏற்கனவே சொல்லிட்டோம், கையை உயர்த்துற விஷயம். அடுத்தது சஜதா. சஜதா செய்யறதுல அல்லாஹு அக்பர்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சிட வேண்டியது, போக வேண்டிய. அதுக்கு என்ன செய்ய வேண்டிய தேவையில்லை, கையை உயர்த்தணுமா, சமியல்லாஹு லிமன் ஹமிதான் போயிட்டு திரும்ப அல்லாஹ் அக்பர் கையை உயர்த்தணுமா, இல்ல உயர்த்தக்கூடாது, அப்படி போயிட வேண்டியதான். அது நம்ம சொல்லவே இல்லை, கரெக்டா. அப்ப நம்ம நேரம் அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு என்ன செஞ்சிட வேண்டியது, போயிட வேண்டியது. சரி, இப்போ சஜதாவுக்கு நம்ம போறோம்ல, ரொம்ப முக்கியமான சட்டம். இதுல கையை முதல்ல வைக்கிறதா, முழங்கால்களை முதல்ல வைக்கிறதா? நான் சொல்ல முன்னாடியே சொல்றீங்களே, மாஷா அல்லாஹ், ரொம்ப தெளிவா இருக்கிறீங்க போல இருக்கு, மாஷா அல்லாஹ். சரி, அப்ப கையை முதல்ல வைக்கிறதா? நான் கேள்வி கேட்கல, நான் உங்களுக்கு பதில் சொல்லத்துக்கு இருக்கிறேன். ஆனாலும் மாஷா அல்லாஹ் கரெக்டா சொல்றீங்க. கைகளை முதல்ல வைக்கிறதா, முழங்கால்ல முதல்ல வைக்கிறதா, எதுல வைக்கிறது? இதுவும் சரிமா, இதுலயும் கருத்து வேறுபாடு என்ன செய்ய இருக்கு. அப்படியே ஹதீஸ் இருக்குது, இப்படி என்ன செய்து இருக்குது. சரியா, ஏற்கனவே நான் சொன்னது போல நம்ம அடிச்சுக்கிட்டு பிடிச்சின்னு என்ன செய்யக்கூடாது, நிக்க கூடாது. ஆனால் ஒரு ஹதீஸ் தெளிவா என்ன செய்து இருக்குது. எப்படின்னு கேட்டா, இது நசாயில அந்த ஹதீஸ் வருது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, இதா சஜத அஹதுக்கும் ஃபல்யதா யதைஹி கப்ல ருக்பதைஹி வலா யப்ருக் புரூக்கல் பஈரி. அதாவது உங்கள ஒருவர் சஜதா செஞ்சீங்கன்னு சொன்னா, முட்டுக்கால்களை வைக்கிறதுக்கு முன்னாடி கைகளை முன்னாடி வைக்கட்டும். ஃபர்ஸ்ட் கைகளை வைக்கட்டும். ஒட்டகம் அமருவது போல அமர வேண்டாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது தெளிவான ஹதீஸா என்ன செய்ய வருது, சஹீஹான ஹதீஸ்.
அப்ப ஒட்டகம் அமர்றதுன்னா எப்படி அப்படின்னு நம்ம படம் பார்த்துருக்கிறோமா? ஒட்டகம் அதாவது மிருகத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி இப்படி குனிஞ்சேன்னு வைங்களேன், மிருகத்துக்கு இது என்னது இல்ல, கை கிடையாது. எதுதான் கை? நம்முடைய பாஷையில காலு தான் கை. அப்ப அது எப்படி முதல்ல உட்காரும்னா இதை தான் மடக்கிட்டு உட்காரும். எதை? காலை மடக்கிட்டு உட்காரும், அப்படிதானே? அப்ப நம்ம எப்படி உட்காரணும்? கையை தான் முதல்ல வைக்கணும். புரியுதாமா? ஒட்டகம் எப்படி முதல்ல போய் உள்ள போகும்னா காலை தான் வைக்கும். காலை வைக்கும்னு சொன்னா ஒட்டகத்துக்கு கால் வந்து முன்னாடி உள்ளதுதான் காலு, பின்னாடி உள்ளதுதான் கை. அதுக்கு பின்னாடி உள்ளது. இப்போ வந்து அதுக்கு ஏதாவது ஒண்ணு உடம்பு சரியில்லை, ஏதாவது சொரையணும்னு வைங்களேன், எதை வச்சு சொரையும் அப்படின்னு சொன்னா பின்னாடி உள்ள காலை வச்சுதான் சொரையும், முன்னாடி உள்ளது சொரையாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி உள்ளது என்னது? காலு. விளங்கிச்சா இல்லையா? சரி, அப்போ ஒட்டகம் வந்து முதல்ல எதைத்தான் வைக்கும்? காலை வைக்கும். நீங்க அப்படி வைக்காதீங்க. நீங்க முதல்ல என்னதை வைங்க? கையை வை. அப்ப எப்படி போகணும்? சமயம்தான் நம்பிதான் இருந்துச்சு. இப்ப நேரம் என்ன செய்ய வேண்டியதான்? முதல்ல கையை தான் இப்படி வைக்கணும். புரிஞ்சா? அப்ப எப்படி போகக்கூடாது? இப்படி போகக்கூடாது. புரிஞ்சா? இப்படி போகக்கூடாது. அதே சமயத்துல விதிவிலக்கு. சில பேர் கேட்பீங்க, இப்படி போனா கீழே விழுந்துருவோன்னு ஆயிரும். சில பேர் பாடி வெயிட்டா இருப்பாங்க. இது எல்லாத்துக்குமே ஒரே பதில் தான். இது விதிவிலக்கு. அவங்க என்ன முடியுமோ அதை செஞ்சுக்கிற வேண்டியது. ஃபத்தகுல்லா மஸ்ததாத்தும். அதுல பிரச்சனை இல்லை. இப்படித்தான் செய்யணும்னு விழுந்துடக்கூடாது. விளங்கிச்சா இல்லையா? சட்டம் இதுன்றதை விளங்கிக்கிற வேண்டியது. அப்போ கையை தான் என்ன செய்யணும்? முதல்ல வைக்க வேண்டும் என்பதை தெளிவாக புரிஞ்சாமா? புரிஞ்சா? கையை தான் என்ன செய்யணும்? முதல்ல வைக்கணும். கை தான் முதல்ல போகணும். புரிஞ்சா? கை தான் முதல்ல போகணும், காலு அடுத்ததுதான். அடுத்தது தரையில பட வேண்டிய உறுப்புகள் அது எத்தனை? 7. வெரி குட், மாஷா அல்லாஹ். நெற்றி, 2 கை, 2 முட்டுக்காலு, அப்புறம் 2 பாதங்களுடைய பெருவிரல், 2 பாதத்தினுடைய 2 காலினுடைய பெருவிரல். இந்த இது 7 வந்துருச்சா? 7 வந்துருச்சா? சரி. இப்போ நெற்றின்னு சொன்னோம்ல, இதோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூக்கையும் ஜாயின் பண்ணிட்டாங்க. மூக்கை பிரிச்சிடக்கூடாது, மூக்கு வைக்க கூடாது இல்ல. இதை சொல்லும் போதே மூக்கையும் சேர்த்து சுட்டி காட்டினாங்கன்னு வருது ஹதீஸ்ல. இது 2 சேர்ந்து ஒரு உறுப்புமா? புரிஞ்சா இல்லையா? அப்ப இது 2 சேர்ந்து 1, 2 கை, 2 முட்டுக்கால். அப்ப எத்தனை ஆயிடுச்சு மொத்தம்? 6 ஆயிட்டு. எத்தனை ஆயிட்டு? 5. அடுத்தது 2 காலினுடைய பெருவிரல், ஒரு விரல் இன்னொரு விரல். இப்ப எத்தனை ஆயிடுச்சு? 7. ஆக மொத்தம் 7 உறுப்புகள் தரையிலே படுமாறு நான் ஏவப்பட்டேன் அப்படின்னு ஹதீஸை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இது புகாரியில 812வது ஹதீஸ்ல வருது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்க. அப்ப இது நம்ம என்ன செய்யணும்? அப்போ கண்ணாடி போட்டிருந்தா கூட தடை இருந்ததுன்னா கண்ணாடி கழட்டி வச்சிடும் இல்லையா? மூக்கு படுறதுக்கோ நெத்தி படுறதுக்கோ சில பேர் கண்ணாடி உடையக்கூடாதுன்னு இப்படி தூக்கி வச்சுட்டு மூக்க படாம வைப்பாங்க. மூக்கும் படணும், நெத்தியும் படணும், மூக்கும் படணும், நெத்தியும் படணும். புரிஞ்சா இல்லையா? அதாவது கரெக்டான செய்தி இருக்கணும். அதுக்கு என்ன நமக்கு வசதி அதை நம்ம செஞ்சுக்கிற வேண்டியது. நமக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு போக கூடாது. புரிஞ்சா? சரி, அடுத்தது. சரி, நம்ம சஜிதாவுல இருக்கிறோம். அப்ப நம்ம கை எங்க வைக்கிறது? அப்போ 2 காதுக்கு நேரா நம்ம எங்க சஜிதா செய்யறோமோ அது நம்ம 2 காதுக்கு நேரா. அதுக்காக நம்ம சரியா அளவு பார்த்துக்கிட்டு உட்கார முடியாது இல்லைங்களா? அளந்து பார்த்துக்கிட்டு நம்ம என்ன செய்ய இருக்க முடியாது. ஓரளவு நமக்கு தெரியும். அதை வச்சு நம்ம என்ன செய்யறோம்? 2 காதுக்கு நேராக வச்சு நம்ம என்ன செய்யணும்? அமரணும், அதை சஜிதா செய்யணும். இப்போ கையை இப்படி வச்சுட்டா இந்த கையை உயர்த்தணுமா மடக்கணுமா? உயர்த்தணும். என்ன செய்யணும்? சில பேர் இப்படி வச்சிருவாங்க, இந்த இது கீழே வச்சிருவாங்க தரையில. அப்படி என்ன செய்யக்கூடாது? வைக்க கூடாது. தெளிவான ஹதீஸ் இருக்குது. எப்படி? 2 முழங்கைகளை உயர்த்தணும். நீ சஜதா செய்யும் போது உனது உள்ளங்கைகளை தரையில் வைத்து முழங்கைகளை உயர்த்தி கொள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் இடம்பெறுது. பர்ரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அப்போ கையை என்ன செய்யணும்? முழங்கையை உயர்த்தணும். முழங்கை என்ன செய்யணும்? உயர்த்தணும். புரிஞ்சா? அதுல சில ஹதீஸ்ல பாக்குறோம், ஒரு ஆட்டுக்குட்டிய உள்ள நுழைச்சா எவ்வளவு கேப் இருக்குமோ அந்த அளவுக்குள்ள நீங்க நல்ல ஃப்ரீயா வச்சுக்கணும். ஆனா நம்ம ஜமாத்துல இருக்கும்போது இப்படிலாம் வச்சோன்னா அடுத்து உட்கார முடியாது. நினைச்சா இல்லையா? நம்ம தனியா தொழும் போது இந்த இதை செஞ்சுக்கலாம், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செஞ்சுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்ய வந்து. ஆக இதை மட்டும் முழங்கை மட்டும் கீழே ஊண்டிடக்கூடாது சஜிதாவுல. அதுல மட்டும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது, சஜிதா செய்யும் போது நமது கைகளை
விரிக்காமலும் மூடிக்கொள்ளாமலும் வைப்பார்கள். கையை இப்படி கீழே வச்சுன்னா அதை பொத்திக்கிறது, அந்த மாதிரி என்ன செய்ய பொத்திக்கிறது, ரொம்ப விரிச்சு அதுக்கு வேற மாதிரி எப்படி இந்த மாதிரி இயல்புல நம்ம கை எப்படி எப்பவுமே இருக்குமோ அந்த மாதிரி வச்சுக்கிற வேண்டிய, இதுக்குன்னு தனியா கையை மாத்திக்கிட்டு கொண்டுகிட்டு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது என்பதையும் தெளிவுபடுத்தி கொள்ளணும். அதே மாதிரி தமது கால் விரல்களின் முனைகளை கிபிலாவை முன்னோக்க செய்வார்கள். அப்ப நம்ம சஜிதா செய்யறோம், இந்த கால் விரல் பெருவிரல் இருக்க அது ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும், கிபிலா முன்னோக்கி தான் வரும். அது அப்படி முன்னோக்க செய்வார். ரெண்டாவது காலை அப்படி முன்னோக்க செய்வாங்கன்னு வந்தா இப்படித்தான் இருந்தா தான் செய்ய முடியும். சில பேர் காலை காலுக்கு மேல வைக்கிறது, வேற மாதிரி காலை அப்படி அந்த விரலை சும்மா அப்படி விரலை அப்படி கிபிலா நோக்கி முன்னோக்காம சும்மா அப்படி வைக்கிறது, இப்படி எல்லாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. பலரும் பார்த்தா பல மாடல்கள் இருக்கும், காலு வித்தியாசமா இருக்கும். கிபிலாவை முன்னோக்க செய்வாருன்னா விரல்கள் முனைகள் அப்படி வச்சாதான் அப்படி கிபிலா முன்னோக்கி நிற்கும் அந்த பெருவிரல், இல்லாட்டா அது இருக்காது. அதனால அதுக்கு என்ன செய்ய முடிச்சணும். அதே மாதிரி இப்பவும் சொல்றேன், எங்களுக்கு அது முடியலன்னா பிரச்சனை இல்லை, அது விதி விலக்கு, அதை பத்தி நம்ம என்ன செய்ய தேவையில்லை, ஒரி பண்ண தேவையில்லை. முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கணும், இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அடுத்தது நம்ம இந்த கையை இப்படி கீழே வைக்கணும்னு சொன்னோம்ல, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயங்கரமான வார்த்தையை சொல்றாங்க. இப்படி வச்சா, இப்படி வச்சு தரையில முழங்கை இப்படி வச்சேன்னு சொன்னா இது நாய் உட்கார்ற மாதிரி அந்த அமைப்பு வந்துடும், அப்படி செய்யாதீங்கன்னு சொல்றாங்க. சஜிதாவுல நடுநிலையை கடைப்பிடிங்க, உங்கள யாரும் நாய் விரிப்பது போல கைகளை விரிச்சுக்கிட்டு உட்காராதீங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அப்ப எப்படின்னு சொன்னா, அப்ப நாயினுடைய அமைப்பு இப்படி கையை இப்படி விரிச்சுக்கிட்டு சொகுசா இப்படி உட்கார், அப்படி செய்யாதீங்க, நீங்க முழங்கையை உயர்த்துங்க அப்படின்றத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அப்ப இந்த கல்பு நாயை உதாரணமா சொல்றதுன்னா ரொம்ப என்ன செய்யணும், எச்சரிக்கையாக இருக்கணும், சும்மா சாதாரண வார்த்தையை போடல. அதனால அப்படிலாம் நீங்க இருக்காதீங்கன்றத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது புகாரில 822வது ஹதீஸாக இது இடம்பெறுது. அடுத்தது சஜிதாவுல என்ன ஓதுறது, அங்க சுபான ரப்பியல் அதையும் சொன்னது போல இங்க என்னது சுபஹான ரப்பியல் அலா. அதே மாதிரி ஏற்கனவே அங்க சொன்னது போலத்தான் சுப்புஹுன் குத்தூஸ் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ், இந்த இது எல்லாமே என்ன செஞ்சுக்கலாம், ருக்குல ஓதுற மாதிரி இதையும் நம்ம ஓதிக்கொள்ளலாம். இல்லைங்கச்சமா? இப்போ ருக்கு செய்யும்போது சஜா செய்யும்போது குர்ஆன் வசனம் ஏற்கனவே படிச்சிட்டோம். ருக்குலையும் அதே சட்டம் தான், சுஜூதுலையும் அதே சட்டம் தான். குர்ஆன் வசனம் என்ன செய்யக்கூடாது, ருக்குல சுஜூதுல ஓத கூடாது. சரி, அப்புறம் சஜிதாவுல எந்திரிச்சு நடு இருப்பு அமருவோம், அல்லாஹ் அக்பர் கூறி நடு இருப்பு அமருவோம். அப்புறம் மணிக்கட்டு கைகளை முழங்கால் மேல வைக்கணும், முழங்கால் மேல என்ன செஞ்சு வைக்கணும், சும்மா நார்மலா அப்படி வச்சுக்கிறோம். உட்கார்றது அல்லாஹ் அக்பர் நடு இருப்பு உட்காருவோமா இல்லையா, அதுல முழங்கால் மேல கை என்ன செய்யணும் வைக்கணும். சில பேர் இப்படி தொடையில எப்படி வைப்பாங்க, வேற வேற விதமா வைப்பாங்க, அப்படிலாம் இல்லாம முழங்கால் மேல என்ன செய்யணும் வைக்கணும். சரி, இதுல உட்கார்ற முறை இருக்குது. எப்படி உட்கார, இடது கால் மீது அமர்ந்து வலது காலை நாட்டி வைத்து அதன் விரல்களை காபாவை நோக்கி மடக்கி வைக்க வேண்டும். இந்த பாருங்க, இப்ப நடு இருப்பு இருக்கோம்ல, சஜிதாவுல இருந்து எழுந்து உட்கார்றோம், இதுக்கு நடு இருப்புன்னு சொல்லுவோம் இல்லையா. இதுல நம்முடைய காலு எப்படி இருக்கணும், எந்த பொசிஷன்ல இருக்கணும் அப்படின்னு கேட்டா, ஏற்கனவே இந்த இருக்கு பாருங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ரெண்டு காலையுமே இப்படி வச்சு உட்கார்ந்து நம்முடைய இதை பித்தட்ட கீழே வச்சிடக்கூடாது. அப்ப எப்படி இருக்குன்னா, இடது கால் மேல நம்ம உட்கார்ந்து இருக்கணும், வலது காலை நெட்டி வைக்கணும், அதுலயும் அந்த விரல் பெருவிரல் என்ன செய்யணும், கிபிலாவை முன்னோக்கி என்ன செய்யணும் இருக்கணும். இதுதான் சரியானது. எனவே ரெண்டையும் விரிச்சு விட்டு நம்ம கீழே உட்காரவோ அல்லது ரெண்டு கால் மேல ஒரு மாதிரியான இதுல உட்கார்றதோ என்ன செய்யக்கூடாது, உட்கார கூடாது அப்படின்றத தெளிவாக விளங்கி கொள்ளணும். சரி, இப்போ நம்ம இந்த இருப்புல என்ன ஓதுறது, ரப்பிஃபிர்லி ரப்பிஃபிர்லி, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியும் சுருக்கமாகவும் ஓதி இருக்கிறாங்க. நம்முடைய பழக்கத்தில் உள்ள அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி வஆஃபினி வர்ஸுக்னி இப்படியும் வந்திருக்குது, சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெறுது. நம்ம சுருக்கமாக வர்றது ரப்பிஃபிர்லி ரப்பிஃபிர்லி மட்டும் சொல்லலாம், இதையும் என்ன செஞ்சுக்கலாம், சேர்த்து சொல்லிக் கொள்ளலாம். சரி, அப்புறம் முதல் ரக்காத்து முடிச்சு ரெண்டாவது ரக்காத்துக்கு திரும்ப நம்ம என்ன செய்ய போறோம், எந்திரிக்க போறோம். முடிஞ்சு எந்திரிச்ச உடனே அல்லாஹ் அக்பர் கூறி நம்ம எந்திரிப்போம். எழும்போது ரெண்டு சஜிதாக்களுக்கு இடையே அமர்ந்தது போலவே இரு கைகளையும் தரையில ஒன்றி நிலைக்கு எழ வேண்டும். பின்னர் கைகளை நெஞ்சில் கட்டி கொள்ள வேண்டும். சஜிதாவிலிருந்து எழும்போது ரெண்டு கைகளை மாவு குழப்பது போல மடக்கி தரையில் ஊன்றி எழுவது கூடாது. அப்போ இப்ப நம்ம எந்திரிக்கிறோம், சஜிதா செஞ்சிட்டோம், அது நடுவில் உட்காந்துட்டோம், மறுபடியும் சஜிதா செஞ்சிட்டோம், திரும்ப நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா கொஞ்சம் உட்கார்ந்து, எப்படி உதாரணம் பாருங்க, இப்ப சஜிதா செஞ்சாச்சு, ரெண்டாவது சஜிதான்னு வைங்களேன், இப்ப சஜிதா செஞ்சாச்சு, திரும்ப நம்ம எந்திரிச்சு மேல போகணும். மேல போகும்போது என்ன செய்வான்னா, அப்படி சஜிதா செஞ்சுட்டு இப்படியே போயிடுவாங்க எடுத்தப்படி, அப்படி என்ன செய்யக்கூடாது, போக கூடாது. அப்ப என்ன செய்யணும், சஜிதா ரெண்டாவது சஜிதாவுல இப்ப எந்திரிச்சு நம்ம மேல போகும்போது இப்படி உட்கார்ந்துடணும். முதல்ல கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸா உட்கார்ந்துடணும்.
உட்கார்ந்துட்டு அதுக்கு பிறகு திரும்ப நம்ம என்ன செய்யணும், நார்மலா எந்திரிக்கணும். நேரம் எந்திரிச்சிடக்கூடாது, உட்கார்ந்து அதுலயும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு அப்புறம் என்ன செய்யணும், எந்திரிக்கணும். அப்படி எந்திரிக்கும் போது சில பேர் என்னன்னா ஸ்டைலா இப்படி எந்திரிக்கிறோம்ல இப்படி வச்சுக்கிறது, என்னமோ இதெல்லாம் அந்த எக்ஸசைஸ் பண்ற மாதிரி கையை இப்படி மடக்கி எந்திரிக்கிறதும், குத்துற மாதிரி வைக்கிறதும், கையை மாத்தி வைக்கிறதும், இப்படி ஒரு கையால் இப்படி ஸ்டைல அப்படி எந்திரிக்க, இந்த இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதான் ஒரு சுசலாசம் மாவு குழப்புற மாவு உங்க கையெல்லாம் மாத்த, எலும்புல என்ன இருக்கு அது மாதிரி எந்திரிச்சிருங்க, அவ்வளவுதான். சரி, அடுத்தது முதல் தஷஹுத் அத்தஹியாத்துன்னு சொல்றோம்ல, ஃபர்ஸ்ட் அத்தஷஹுதுல் அவ்வல், இது முதலாவது அத்தஹியாத். சார் இதுல நம்ம எப்படி இருக்கணும், இடது கால் மேல அமர்ந்து வலது காலை நெட்டி வைக்கணும். ஏற்கனவே நம்ம நடு இருப்புக்கு என்னவோ அதுதான், சரி அது மாதிரி மடக்கி வச்சுக்கணும். இரண்டாவது ரக்காத்துல இரண்டாவது சஜதாவை முடிச்ச உடனே இருப்பில் அமரும் போது அதற்கு தனியான முறை இருக்கு. ஃபர்ஸ்ட் இதுக்கு அதுக்கு ஒரு முறை இருக்கு, முதல் தஷஹுதுக்கு. ரெண்டாவது தஷஹுதுக்கு அதுக்கு வேற ஒரு முறை இருக்கு. அதே மாதிரி இருப்பிற்கு பிறகு தொழுகை தொடர்ந்தால் வேறு விதமாகவும் அமர வேண்டும். 3-4 ரக்காத்து தொழுகையின் போது முதலாம் இருப்பில் இடது கால் மீது அமர்ந்து வலது கால் நட்டி வைத்து அதன் விரல்களை காபாவை நோக்கி மடக்கி வைக்க வேண்டும். உதாரணமா புரியுதா இருந்தா, இப்ப 4 ரக்காத்து 3 ரக்காத்து தொழுகை இருக்குது. இதுல முதல் தஹியாத்துல நார்மலா உட்கார்ந்துருவோம், அப்படிதானே. ரெண்டாவது ரக்காத்துல ரெண்டாவது தஷஹுதுல நம்ம கீழே இறங்கிடுவோம், காலை வெளியே அகட்டி இடது காலை உள்ள நுழைச்சி வலது காலை நெட்டி வச்சிருவோம். இப்படியான ஒரு முறை இருக்கு. இப்போ 2 ரக்காத்து மட்டும் இருக்குது, 3 ரக்காத்து 4 ரக்காத்து இல்ல. ஃபஜ்ர் தொழுகை, ஏன்னா ஃபஜ்ர் தொழுகை இப்படி இருக்கு. இப்போ நம்ம என்ன செய்யறது அப்படின்னா, அறிஞர்களுக்கு மத்தியில் அதுல கருத்து வேறுபாடு இருக்குது. அதுல பெரும்பாலும் சரியானது என்னன்னு சொன்னா, நம்முடைய பித்தட்டை கீழே வைக்க கூடாது. 2 ரக்காத்து தொழுகையாக இருந்தா நம்ம முதல் அத்தஹியாத்துல எப்படி இருப்போமோ, காலுக்கு மேல உட்காருவோமோ அது மாதிரிதான் உட்காரணும். 2 ரக்காத்து மட்டும் தொழுகையாக இருந்தா. 3 ரக்காத்து 4 ரக்காத்தாக இப்படி வந்தா முதல் அத்தஹியாத்துல காலுக்கு மேலையும் ரெண்டாவது அத்தஹியாத்தை நம்முடைய பித்தட்ட கீழையும் வைக்கணும் அப்படின்றதுதான் சரியான கருத்து. அதுதான் இந்த சட்டத்தை என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இப்பவும் உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், இப்படி கீழே வைக்க முடியல அல்லது முதல் அத்தஹியாத்து காலுக்கு மேல உட்கார முடியல, என்ன பதில் சொன்னோம்? அதுக்கு என்ன பதில் சொன்ன? முடியலன்னு சொன்னா அது பிரச்சனையே இல்லை, முடியலன்னு அதுக்கு பிரச்சனையே கிடையாதுன்றதுதான் பதில். ஆனா சட்டத்தை என்ன செஞ்சுக்கணும், விளங்கி கொள்ளணும். சரி, இப்போ முதல் இருப்புல அமர்றோம்ல, இதுக்கு பேரு அல் இஃப்திராஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. காலுக்கு மேல உட்கார்றதுக்கு பேரு அரபுல இஃப்திராஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அதனுடைய முதல் தஷஹுதுல இருக்கிறது முறை. சரி, முதல் இருப்புல அந்த அத்தஹியாத்துல முதல் தஷஹுதுல என்ன ஓதணும்? அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து, இந்த இதை நம்ம ஓதலாம். எது வரைக்கும் ஓதலாம்னா அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலு, அது வரைக்கும் போதுமானது. அடுத்து நம்ம என்ன செஞ்சிடலாம், எந்திரிச்சிடலாம். கடைசி தஷஹுத், கடைசி தஷஹுதுல என்ன செய்யணும், நம்ம ஏற்கனவே சொன்னது போல காலை மடக்கி உள்ள வச்சு, இடது காலை உள்ள வச்சு வெளியே கொண்டு வந்து வலது பக்கம் கொண்டு வந்து வலது காலை நெட்டி வைக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும். இப்போ அது பாருங்க, இந்த இருப்புக்கு பேரு தவர்ருக் அப்படின்னு சொல்லுவாங்க. தவர்ருக் தவர்ருக் அப்படின்னு சொன்னா நம்முடைய பித்தட்டை கீழே வைக்கிறது. இடது காலை என்ன செய்யறது, அந்த இடது காலை உள்ள வெளியே கொண்டு வந்துடணும், வலது பக்கம் வலது காலை நெட்டி வைக்கணும். இதுக்கு பேரு தவர்ருக் அப்படின்னு சொல்லப்படும். இப்போ கடைசி தஷஹுதுல ரெண்டாவது அத்தஹியாத்து இப்படி எல்லாம் என்ன செய்வாங்க, உட்காருவாங்க. உட்கார்ற முறை 2 தான், ஒண்ணு அப்படி அல்லது இப்படி. ஆனா இது என்னன்னா 2 கால் மேல உட்கார்றது, 2 கால் மேல ஒரு மாதிரியா ஒரு அசைவோட நிக்கிறது, 2 காலையும் இப்படி வெளியே ஆக்கி விட்டுட்டு தான் அப்படி கீழே தன்னுடைய பித்தட்டை கீழே வைக்கிறது, இதெல்லாம் கூடாது. முடியாதவர்கள் பிரச்சனை கிடையாது. இதுலயும் நம்ம ஓத வேண்டியது அந்த அத்தஹியாத்தை தான் திரும்ப ஆரம்பிச்சு அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூலுஹுன்ற நிப்பாட்டாம அடுத்தது ஸலவாத் இப்ராஹிமியா கட்டாயம் ஓதணும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது கமா ஸல்லைத, இது முழுசா என்ன செய்யணும், ஓத வேண்டும். இதையும் நம்ம தெளிவாக விளக்கணும். இதோட சேர்த்து அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஓதாத தொழுகை இல்லை, நான் எப்பவுமே இதை கேட்டிருக்கிறேன்னு சொல்றாங்க, கபூர் வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடி. அதனால இதையும் என்ன செஞ்சுக்கிற வேண்டியது, சேர்த்துக்கிற வேண்டியது. இதோட சேர்த்து அல்லாஹும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸி ஸுல்மன் கஸீரா, இதையும் நம்ம என்ன செய்து கொள்ளலாம், ஓதிக்கொள்ளலாம். அடுத்தது கடைசி தஷஹுத், எல்லாம் ஓத வேண்டியதெல்லாம் முடிச்சாச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இன்னொன்னு சொல்றாங்க, நீங்க என்ன வேண்டாலும் துவா கேளுங்க. எதுல? அத்தஹியாத், கடைசி அத்தஹியாத்துல எல்லாம் ஓத வேண்டிய முடிச்சுட்டு துவா விரும்பியபடி கேளுங்க.
சுப்ஹானல்லாஹ். அத்தஹியாத் உள்ள உட்கார்ந்துகிட்டே துவா, என்ன வேண்டாம் நம்ம என்ன செய்யலாம், கடைசி அத்தஹியாத்துல துவாக்களை கேட்கலாம். இது சஹீஹ் புகாரில, முஸ்லிம்ல, நசாயில என்ன செய்து வருது. அதே மாதிரி கடைசி சஜதாவிலும் துவா கேட்கலாம். கடைசி சஜதா, கடைசி தஷஹுத், இதுல நம்ம என்ன செய்யலாம், ஓத வேண்டியதை ஓதி முடிச்சுட்டு துவாக்களை விரும்பியபடி கேட்டுக்கொள்ளலாம் என்பதுதான் ஹதீஸுடைய வாசகம். அது பிறகு சலாம் சொல்லி வலது சுருக்கமாக தான் சொல்றேன், நிறைய பேசிட்டு சுருக்கமான முறையில முடிக்கிறேன். அதனால் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ்னு சொல்லி என்ன செய்யணும், முடிக்கணும். இதுல உள்ள சின்ன சட்டம், தொழுகையில பொறுத்த வரைக்கும் அர்கானுன்னு ஒண்ணு இருக்கு, வாஜிபாத்துன்னு இருக்கு. அர்கானுன்னு ஒண்ணு இருக்கு, வாஜிபாத்துன்னு இருக்கு. அர்கான்டா என்ன, வாஜிபாத்துனா அர்கான்னு சொன்னா ஒரு தப்பை பண்ணிட்டோம், அந்த தப்பை நம்ம மீட்டு எடுக்காத வரைக்கும் தொழுக கூடாது. இப்போ உதாரணமா ஃபாத்தியா சூரா ஓதாம ஸ்கிப் ஆக முடியாது, தொழுக கூடாது. அதை ஓதித்தான் நிறைவேற்றணும், விளங்கிச்சா இல்லையா? அதை ஓதாம முடியாது. இப்போ வாஜிபாத்துன்னு இருக்குது. வாஜிபாத்துன்றது என்னது அப்படின்னு சொன்னா, சில இதை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். மிஸ் பண்ணுனா பிரச்சனை இல்லை, அதை செஞ்சுதான் ஆகணும்ன்ற கட்டாயம் இல்லை. சஜிதா சவு லாஸ்டா செஞ்சா போதுமானது. அதான் அர்கானுக்கும் வாஜிபாத்துக்கும் உள்ள வித்தியாசம், புரியுதா இல்லையா? அர்கானுண்டா நீங்க எதை மிஸ் பண்ணீங்களோ அதை திரும்ப நீங்க செய்யாம தொழுகை நீங்க முடிக்க முடியாது. வாஜிபாத்துண்டா நீங்க எதையாவது ஒன்ன மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை மறுபடியும் செய்யணும், மீட்டெடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக நீங்க 2 சஜிதா செஞ்சுட்டா போதுமானது, புரிஞ்சா? என்னதெல்லாம் அது சிம்பிளா அர்கானுடைய விஷயங்களை பாருங்க. தொழுகையினுடைய ருக்குன், முதல் நிலை கடமைகள். ஒண்ணு, நம்ம ஃபர்ஸ்ட் விஷயம் அல் கியாமு மஅல் குத்ரா, சக்தி இருந்து நின்று தொழணும். சக்தி இருந்தா கண்டிப்பா நின்று தான் தொழணும், அதுல எந்த காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. 2வது தக்பீர், அல்லாஹு அக்பர்ன்னு சொல்றது. ஃபர்ஸ்ட் நுழைஞ்ச உடனே அல்லாஹு அக்பர் சொல்ற. சில பேர் நம்ம இமாமு ருக்குல இருப்பாங்க, இல்ல வேற ஒரு இருப்புல இருப்பாங்க, நேரம் அங்க போயிருவான், தக்பீர்னு சொல்றதுல ஒண்ணும் இல்லை. அப்ப முதல் நிலையை என்னதுன்னா அல்லாஹு அக்பர்ன்னு நம்ம சொல்லிட்டு தான் அடுத்த நிலைக்கு நம்ம என்ன செய்யணும், போய் ஜாயின் பண்ண. ஆரம்ப துவக்கமே தக்பீரத்துல் இஹ்ராம் தான், அது இல்லாம முடியாதுன்றதை தெளிவா என்ன செய்யணும், விளங்கிக்கணும். அடுத்தது சூரத்துல் ஃபாத்தியா, 3வது. ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், சூரத் ஃபாத்தியா இல்லாட்டா முடியாது. ருக்கு செய்யணும். ருக்கு ஒருத்தர் ஸ்கிப் பண்ணிட்டார், நேரா சமீல் அலிமா மீதான் போறார், இல்ல தொழுக கூடாது, ருக்கு கண்டிப்பா செஞ்சே ஆகணும். திரும்ப ருக்குவுக்கு பிறகு ருக்குல இருந்து நேரா சஜிதாவுக்கு ஓடுறார், முடியாது. இஅ்திதால்ல வந்து என்ன செய்யணும், நின்றே ஆகணும். இதெல்லாம் ருக்குன்கள், இது இல்லாம தொழுகை கூடாது. சரி, அடுத்தது என்ன, 7 உறுப்புகள் சொன்னோமே, தரையில படணும். கட்டாயம் 7 உறுப்புகள் தரையில படணும், இல்லையா? தரையில படாம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அடுத்தது சஜிதாவுல இருந்து எழுந்து உட்கார்றது, கண்டிப்பா அதை என்ன செய்யணும், எழணும். அடுத்தது அதுக்கு பிறகு 2 சஜிதாக்களுக்கு இடையே அமருதல், அதாவது எழுவது ஒண்ணு, அமர்ந்து உட்காருதல் ஒண்ணு, இதுவும் என்ன செய்யணும், கட்டாயம் இருக்கணும். அதே போல ஒவ்வொரு நிலைகளிலும் நிதானத்தை கடைபிடிக்கணும், இதுவும் அர்கான். அதனாலதான் நம்ம அந்த ஹதீஸை படிச்சோம். நீங்க தொழலேன்னு சொன்னாங்களே தொழுத சாவி, ஏன் சொன்னாங்க, நிதானம் இல்ல, படப்படப்பு, தொழுகையே கூடாது. அப்ப நிதானம் வேணும். அத்துமஅனீனா இது கண்டிப்பா முக்கியம், நிதானம் என்பது வேண்டும், இது அர்கான்ல உள்ளது. அடுத்தது தர்தீபு பைனல் அர்கானி, சொல்லப்பட்ட செய்திகளை அது தர்தீபான முறையில வரணும். ஒன்ன மாத்தி ஒன்ன செய்யறது அப்படி என்ன செய்யக்கூடாது இருக்கணும், அது கரெக்டா அந்தந்த இடத்த, முதல்ல ருக்கு, அதுக்கு பிறகு ஏத்திதால், அதுக்கு பிறகு சஜிதா. சஜிதாவுக்கு வந்துட்டு மாத்தி இப்படி எல்லாம் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஆக இந்த அர்கானுகளை நம்ம என்ன செய்யணும், தெளிவா புரிஞ்சு. அடுத்தது கடைசி அத்தஹியாத்திற்காக அமருதல், அது ரொம்ப முக்கியமானது. கடைசி இருப்பில் அத்தஹியாத்து ஓதுதல், இது அடுத்து 12. 13வது சலவாத்து ஓதாம இருக்கக்கூடாது. கண்டிப்பாக சலவாத் என்ன செய்யணும், கடைசி தஷஹுதுல 2வது அத்தஹியாத்துல சலவாத் இப்ராஹிமியா ஓதியே ஆகணும். அப்புறம் 2 சலாம் சொல்லாம பிரியக்கூடாது, சலாம் சொல்லி தான் தொழுகையை முறிக்கணும். எப்படி தக்பீர் சொல்லி தொழுகையை ஆரம்பிக்கிறோமோ அது மாதிரி தொழுகையிலிருந்து முடிக்கிறதாக இருந்தால் சலாம் சொல்லி தான் என்ன செய்யணும், முடிக்கணும். இது எல்லாமே என்னதுதான், என்னதுமா அர்கான். வெரி குட், மாஷா அல்லாஹ். சரி, இது அதோட முடிஞ்சு போச்சு. 14 விஷயங்கள். வாஜிபாத் சலாத்துன்னு சொல்றோம்ல, தொழுகையினுடைய 2வது நிலையில இருக்கக்கூடியது. அது நம்ம சொன்னோம், அதை செஞ்சுதான் ஆகணும், இல்ல மீட்டெடுத்தான், அந்த விஷயங்களை பார்ப்போம். இதுல என்ன அப்படின்னு சொன்னா, ஆரம்ப தக்பீர் தஹரீமா சொல்றோம் அல்லாஹ் அக்பர், இதை தவிர்த்து ஏனைய தக்பீர்கள் இருக்குல்ல, இதை நம்ம சொல்றது. இதுல ஒண்ணு விடுபட்டாலும் கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அதுல சஜிதா செஞ்சுக்கலாம். அதை பத்தி பிரச்சனை, கண்டிப்பா எல்லாத்தையும் தக்பீர் சொல்லியே ஆகணும்ன்றது கட்டாயம் கிடையாது, விளங்கிச்சா? சட்டத்தை விளங்கிக்கங்க. அதனால மிஸ் பண்ணணும்ன்றது கிடையாது. ஏதோ ஒரு டைம்ல மறந்து மிஸ் பண்ணிட்டோம், பிரச்சனை இல்லை. சரி, ஆனா அதுல மறந்தும் மிஸ் பண்ணாலும் செஞ்சாகணும், அதான் 2க்கும் உள்ள வித்தியாசம். சரி, அடுத்தது இமாமாக இருந்தாலும் சரி, தனிச்சி தொழுவினாலும் சரி, சமியல்லா லிமன் ஹமீதான்னு சொல்லணும். இமாமும் சொல்லணும், மம்முமும் சொல்லணும். ருக்குல இருந்து எழும்போது ரப்பனா லக்கல் ஹம்துன்னு என்ன செய்யணும்,
சொல்லணும். அடுத்தது சுபான ரப்பியல் அதீம்னு சொல்லணும். அப்புறம் சுபான ரப்பியல் அலான்னு சொல்லணும். இதெல்லாம் சொல்லணும். அடுத்தது 2 சஜிதாவுக்கு மத்தியில ரப்பியஃபிர்லின்னு சொல்லணும். இதெல்லாம் வாஜிபாத். அப்புறம் நடு இருப்புல அத்தஹியாத்து ஓதணும். அடுத்தது நடு இருப்பு அமரணும். இதுதான் அதனுடைய இது. அப்ப இதுல எல்லாமே சொல்லுதல் தான். வாஜிபாத்துல நம்ம பாருங்க, தக்பீர் சொல்றது, சமியல்லாஹு லிமன் ஹமீதா சொல்றது, ரப்பனா லக்கல் ஹம்து சொல்றது, சுப்ஹான ரப்பியல் அதீம் சொல்றது, சுப்ஹான ரப்பியல் ஆலா சொல்றது, ரப்பியஃபிர்லி சொல்றது, அத்தஹியாத்து ஓதுறது. ஒண்ணே ஒண்ணு நடு இருப்புல அமருதல். நடு இருப்புல இது ஒண்ணுதான் சொல்லுதல், இல்ல உட்காருதல். ஆக இதுதான் வாஜிபாத்துக்கும் அர்கானுக்கும் உள்ள வித்தியாசங்கள். எனவே அல்ஹம்துலில்லாஹ் சுருக்கமான விளக்கத்தை பார்த்து சந்தேகங்கள் இருக்கதான் செய்யும். உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த இதுல கூட நம்ம என்ன செய்ய. சரி, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இவ்வளவு நேரங்கள் அல்லாஹ்வுக்காக நேரங்களை கொடுத்தீங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எண்ணங்களை தூய்மையாக்கி சரியான முறையில தொழக்கூடிய பாக்கியத்தை வல்லநாயன் எனக்கும் உங்களுக்கும் நம் சமுதாய மக்களும் ஆக்கி தந்த அருள் புரிவானாக என்று கூறி இத்தோடு எனது வகுப்பை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி பில் ஆலமீன்.